ஹை டியர்ஸ், டுடே வந்துட்டு மை ப்ரொஃபஸர் இஸ் மை எனிமி அது நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஒன் ஷாட்டோட பேலன்ஸ் வந்துட்டு இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நேற்று வந்து எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, டே ஒரு பக்கம் அந்த பழைய பாஸ்டெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் ஒரு பக்கம் மெடிக்கலில் உட்காந்துட்டு நீங்களும் அதே தான் நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த நினைக்கிறீங்க, ஆனால் வேறு வேறு ஆங்கிளில் நினைக்கிறீங்க. எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அவர் உங்களை பயங்கரமாக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு பயங்கர லவ்வோடு தான் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த மெடிக்கல் ரூமில் படுத்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறீங்க, பயங்கரமாக யோசிக்கிறீங்க. என்ன அப்படின்னா, அவ்வளோதான் நம்மளோட லைஃபே முடிஞ்சு 4 வருஷம் சிக்கி சின்ன அப்படின்னு ஆக போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு தோணிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டேலேருந்தே நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்கல்ல, டே வந்துட்டு பயங்கரமாக உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. ஒரு மாதிரி டார்கெட் பண்ணிவிட்டு உங்களே வந்துட்டு ஒரு மாதிரி செமையாக நோஸ் கட் பண்ணுறது, அப்புறம் ஹர்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணுறது, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. அவன் கண்டிப்பாக நம்மளை சும்மாவே விட மாட்டான். நம்ம அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி, அதுவும் நீங்கள் இன்னுமே நினச்சிட்டு இருக்கிறீங்க அது பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு. அவங்க ஃபேமிலி முன்னாடி அடி வாங்க வச்சோம்ல, ஸோ கண்டிப்பாக நம்மளெல்லாம் வந்துட்டு சும்மாவே விட மாட்டான். அவ்வளோதான், எல்லா சப்ஜெக்ட் அதாவது எல்லா எக்ஸாம்லேயும் ஃபெயில் பண்ணிடுவான் அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஓகே இன்னையிலேருந்து அவனுக்கு நம்ம எதிரியோ இல்லையோ, ஆனால் நமக்கு அவன் தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பயங்கர எதிரி. உங்களோட எதிரி லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் லிஸ்ட்டு வந்துட்டு அவர் தான். ஆனால் இந்த எதுவுமே தெரியாத அந்த பக்கம் ஒரு மனுஷன் என்னடானா, டூயட் பாடுறது என்ன, கனவுல அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக மிதந்துட்டு இருக்காரு. ரொமான்ஸ் எல்லாம் கனவுலேயே வந்துட்டு இருக்கு. இது எதுவுமே வந்து, அதாவது நீங்கள் இந்த மாதிரி எதிரியாக முடிவு பண்ணுறது அவருக்கு தெரியாதுல்ல. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இன்னுமே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அவருக்கு ஸ்டன்னாக இருக்கும். திரும்ப நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டோமா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எப்படி வந்துட்டு உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் என்ன பண்ணியிருப்பாருன்னா, உங்களை நோஸ் கட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அவர் வந்துட்டு அவரை உங்களை பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டா பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகியிருக்கும். ஸோ அவர் வெறுப்பாக பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னுமே அவர் வந்துட்டு அதே ஓகே நீ போடுற ரூட் வந்து கரெக்டு தான், இப்படியே போனேன்னா இம்ப்ரெஸ் ஆகிடுவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அதாவது சாருக்கு என்ன ஒரு ஐடியா அப்படின்னா, அந்த ஆப்போசிட் சைக்காலஜிம்பாங்கல்ல, அதாவது இப்போது நம்ம வேணும் அப்படின்னா அவங்க வேணாம்பாங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட அவங்க வேணும்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, இதுதான் கரெக்டான ரூட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ அது தெரியும், அதாவது நீங்கள் செம கோவத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியல, இதே ஃபாலோ பண்ணி எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும்டா டேங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் இனிமே வந்துட்டு நானும் அவனான்னு பார்த்துக்கிறேன், என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு எதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் இனிமேல் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெறியாக இருக்கீங்க. ஸோ இந்த டே ஃபுல்லாக தான் மெடிக்கல் ரூம்லேயே போயிடுச்சு உங்களுக்கு. அவருக்கு அவரோட கேபினில் கனவு கட்டே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வருது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு மோஸ்ட்லி அவரோட பீரியட் தான் ஃபஸ்ட்டு பீரியடாக வரும். அதனால் வந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு வராரு. அப்படியே வரும்போதே செம குஷியாக வந்துட்டுருக்காரு. சார் அப்படியே ட்ரெஸ்ஸை பார்க்கணும், அவ்வளோ டிப்டாப்பாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. எப்படின்னா ஒரு ரெட் கலர் ஷர்ட்டு ஒரு மாதிரி லூஸாக டக்கின் பண்ணியிருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஒரு சின்ன அதை ஃப்ரேம்லெஸ் கண்ணாடி போடுவோம்ல, ஃப்ரேம் இல்லாமல் ஒரு கண்ணாடி போடுவோம். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காரு. அப்படியே வந்துட்டு யார் பார்த்தாலும் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் முன்னாடி தானே வந்து நின்றுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, வாடி வா இன்னையிலேருந்து நீ எனக்கு எதிரிடா அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் உட்காந்துருக்கேன். அவர் மனசில் அச்சோ இந்நேரம் வந்துட்டு அவள் என்னை பார்க்க பார்வை பார்த்தா விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் எதுவும் தனியாக எஃபர்ட் போட்டு இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் அழகு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அவர் செம்மையாக முறைச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் என்னமோ நீங்கள் வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி பார்க்குற மாதிரி நினச்சி கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு சரி ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் நீ என்ன பிளான் பண்ணாலும் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து அசர மாட்டேன்டா, நீ என்ன வேணால் கேள்வி கேள்வி நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்களை தான் கேள்வி கேட்பாரு, உங்களை நோஸ் கட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்துட்டு இன்றைக்கி என்ன ஆனாலும் பண்ண நல்லா ப்ரில்லியண்ட்டாக ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நடத்திட்டு இருக்காரு. நீங்களும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. எப்படின்னா ஓகே எல்லாமே கவனிக்கணும்னு பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஓகே நான் வந்துட்டு இப்போ நடந்ததில்ல, ஸோ அதில் வந்து கொஸ்டின் கேட்குறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. நீங்கள் மட்டும் கை தூக்கிட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்புறம் தான் திரும்பி பார்க்குறீங்க, யாருமே வாய்த்திருக்கல. ஐயோ நம்மளே ஆப்பு வச்சுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி கையடி கீழே போட்டிங்க. பார்க்குறாருங்களே, இல்லையே இவன் இந்த மாதிரி சொல்கிற ஆள் கிடையாதே, அன்றைக்கி எதுவுமே சொல்ல இன்றைக்கி எப்படி சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா வேறு வழி இல்லைல்ல, யாருமே வந்துட்டு கை தூக்கல. ஸோ நீங்கள் மட்டும் தான் நான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதனால சரி ஓகே எந்திரிச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே போகிறீங்க. போர்கிட்ட போக வரைக்கும் அப்படியே உங்களுக்கு எல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்குது. ஆனால் போர்கிட்ட போயிட்டு சாப்பீஸை கையில் எடுத்ததுமே என்ன மாயம் வந்துடுமோ தெரியல, ஒன்று கூட ஞாபகம் இல்லை. மைண்ட் அப்படியே ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. அப்படியே அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வரீங்க, மறுபடியும் திக்குது. உங்களுக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறதே மறந்துட்டீங்க. அப்படியே போச்சு, இன்றைக்கி எனக்கு செம பங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிற்கவும் அப்படியே பார்க்குறாரு. அப்போ தெரியாது உனக்கு அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அவர் வந்துட்டு
இல்ல, "என்ன நீ தெரியும்னு கை தூக்குனா, நான் வந்து உன்ன விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சு தான் நீ வந்து கை தூக்குனியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. நீங்க வந்துட்டு, "ஐயோ! நான் சும்மா இருந்திருந்தா கூட கம்முனு இருந்திருப்பானோ என்னமோ! நானே தான் வந்து பலவீனமா மாட்டிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, "அது இல்லங்க சார். எனக்கு வந்துட்டு ஞாபகம் இருந்துச்சு. ஆனா, இங்க வந்து தான் எனக்கு மறந்துடுச்சு." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஆக்சுவலா உங்களுக்கு அதான் ஆயிருக்கும். ஸோ, அங்க முன்னாடி போய் நிக்கவும், அவ்வளோ பெரிய கிளாஸ் ரூமா, அங்க அத்தன பேர்த்தையும் ஃபுல்லா பார்க்கவும் உங்களுக்கு ஒரு மாரி கேர் ஆயிருக்கும் தல. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு மைண்ட் ஃபுல்லா பிளாங்க் ஆயிருக்கும். ஆனா, அவரு என்ன நெனச்சுட்டாரு, ஆமா. என் அழக பார்த்து மயங்கிட்டா. அதனால எல்லாம் மறந்துருச்சு அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிறாரு. சரி ஓகே பரவால்ல போய் உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்க பாக்குறீங்க எது இவன் அவ்வளோ சீக்கிரம் நம்மள போ சொல்ல மாட்டானே. இந்நேரம் திட்டியிருக்கணும், இல்ல அசிங்கப்படுத்தியிருக்கணும். எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே போய் உட்கார்றீங்க. ஸோ நீங்க என்ன முடிவு பண்றீங்கன்னா, அவன் வந்துட்டு நம்மள டென்ஷன் பண்ணலன்னா என்ன? ஏன்னா வேணுங்கிற அளவுக்கு அன்னைக்கே நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டான்ல. ஸோ இதுக்கு மேல அவன் நம்மளோட எதிரி. ஸோ நம்ம தான் அவன டார்ச்சர் பண்ணணும். அப்படின்னு அந்த பழைய அந்த நைட் ஸ்கூல் பொண்ணு உங்க மைண்டுக்குள்ள அதாவது உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? ஸோ வெளிய வர ஆரம்பிக்கிறா. எப்படின்னா, நீங்க ஒண்ணுமே இல்லாம என்கிட்ட சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அதான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. எப்படி ஆரம்பிக்கலாம்? எங்கருந்து ஆரம்பிக்கலான்னு? இப்போ நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த கிளாஸ் வந்துட்டு அது அவரோட அவர் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்துட்டு கிளம்பிட்டாரு. எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு "ஓகே நாளைக்கு பார்க்கலாம்" அப்படின்ட்டு போயிட்டாரு. நீங்க ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே. ஓகே இன்னைக்கு நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு சூப்பரா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. டியர் ஒரு முன்குறிப்பு. நான் பேசுறது உங்களுக்கு ஏதாவது வியர்டா இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு கோல்டு பிடிச்சிக்கிச்சு. ஒரு மாரி மூக்கு அடைச்சிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்போ நீங்க ஒரு இன்டர்வல் ஹவர்ல வந்துட்டு வெளில போறீங்க. ஸோ அப்படியே பிரேக் போயிட்டு இருக்கீங்க. கேன்டீன் போலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ, ஆ சும்மா அரசல் பரசலா பேசிக்குவாங்கல்ல ஸ்டூடெண்ட் எல்லாம். அந்த மாரி பேசிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் காதுக்குள்ள வருது. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர லவ் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க போல. அப்படி இருக்கவும் இந்த காலேஜ்ல வந்துட்டு அந்த மாரி ஒரு ரூல்ஸ் தட் மீன்ஸ் என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்துட்டு ப்ரொஃபஸர் இந்த மாரி யாருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ரூல்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அதுவும் இல்லாம ஸ்டாஃப் எல்லாம் வராங்க இல்லையா? ஸோ அவங்களும் வந்துட்டு அதாவது ஒரு ஃபேமிலிலேருந்து யாருமே வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டாஃப் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்பவே ஒரு மாரி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. நீங்க யோசிக்கிறீங்க, "என்னப்பா தேடி தேடி காலேஜ் பிடிச்சேன்னு சொன்னியே, இதெல்லாமா தேடி பிடிச்ச?" அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. ஸோ நீங்க அப்படியே கேட்குறீங்க, "ஆமா சாரா, எதுக்கு இவங்க இதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்காங்க? அப்படியே யாருக்காவது லவ் இருந்தா என்ன? அதனால ஒரு பெரிய விஷயமே நாங்க அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு தெரியாத மாரி." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா சாரா என்ன சொல்றான்னா, "இது உனக்கு தெரியாதா? நான் இத பத்தி கேட்டேன், கேள்விப்பட்டுருக்கேன். இந்த காலேஜ்ல வந்துட்டு ஒரு ப்ரொஃபசர் கூட இல்ல ஸ்டூடெண்ட் யாராவது வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னா, எப்படின்னா அந்த ப்ரொஃபசர் விட்டு அதாவது ப்ரொஃபசர வேல விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அதுதான் இங்க ரூல்ஸு. அதுவும் இல்லாம இப்போ 2 ப்ரொஃபசர் இருக்காங்கன்னு வைங்களேன். 2 பேரும் மேரேஜ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலிய சேர்ந்தவங்களா இருந்தா, தட் மீன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல லவர்ஸ் இந்த மாரி யாருமே இந்த காலேஜ்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நீங்க இப்ப தான் பாயிண்ட் பிடிக்கிறீங்க. இத விட நல்ல சான்ஸ் கிடைக்குமா? அப்படிங்கிற மாரி உங்களோட அந்த குட்டி முனக்குல ஏதோ யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஸோ அப்படியே காலேஜ் எல்லாம் முடிஞ்சதும், ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியா தான் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கும் போறீங்க. அப்படி போறப்போ, அதாவது காலேஜ் என்ட்ரன்ஸ்ல போறப்போ டேவ பார்க்குறீங்க. தட் மீன்ஸ் அவர் வந்து பைக்ல வந்திருப்பாரு. ஸோ ஒரு பைக் எடுத்து வெளில போறத பார்க்குறீங்க. "நீ நாளைக்கு இருந்து என்கிட்ட சிக்குடா" அப்படிங்கிற மாரி தான் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. அவரும் வந்து அப்படியே உங்கள பார்க்குறாரு. அவரு என்ன உங்கள லவ்வோட பார்க்குறாரு. ஆனா நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கொலவெறியோட தானே பார்க்குறீங்க. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு குப்பர் படுத்துட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இது ஏதோ பிளான்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது சிக்கல் நம்ம அம்மரை நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அவரு கிளாஸ் நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி போர்டு கிட்ட போய் எழுதிட்டு இருக்காரு. ஸோ அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்படியே எந்திரிக்கிறீங்க. சார் அப்படிங்கிற மாதிரி செடக்டிவ் வாய்ஸ்ல அப்படியே கூப்பிடுறீங்களா? ஒரு மாதிரி சாரா பாக்குறேன். என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாரும் அப்படிதான் பாக்குறாங்க. பட் நீங்க ஏதாவது இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருப்பீங்களா? அந்த அளவுக்கு கவனிக்கல யாருமே. ஆனா சாரா பாக்குறா. இல்லையே இவ இப்படி கூப்பிட மாட்டாளே என்ன இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு டேக்கு காது கேட்டிருக்காது. அதனால திரும்பவும் சார் அப்படிங்கிற மாதிரி அப்படியே செலக்டிவ் வாய்ஸ்ல அப்படி கூப்பிடுறீங்களா? ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இவரு நம்மள தான் கூப்பிடுறாளா? அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்கவும் நீங்க தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அவருக்கு தான் உங்க மேல லவ் இருக்கே. அவர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லவ்வோட உங்கள பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி. நீங்க வந்துட்டு சார் எனக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. பார்க்குறாரு. இப்ப அப்படியே கேட்க மாட்டாளே! இன்னும் நான் ஸ்டார்ட்டே பண்ணல. அதுக்குள்ள என்ன டவுட் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே என்ன அப்படின்னு கேட்கவும், சார் எனக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு உங்ககிட்ட பேச கம்ஃபர்டபுளா இல்ல. நான் வேணா அங்க வரட்டா? இல்ல நீங்க இங்க வரீங்களா? அப்படின்னு சொல்லவும், நானே வரேங்கிறாரு. இல்ல இல்ல சார் வேணாம் வேணாம். இங்க டிஸ்டர்பா இருக்கு. நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்படி சாரா பார்க்குறீங்க? ஏன்டி என்ன பார்த்தா உனக்கு தொல்லை மாரி இருக்கா? அப்படின்னு அவள பார்க்குறா. ஸோ நீங்க வந்துட்டு, இல்ல இல்ல அப்படி இல்ல. நான் அங்கேயே போய் கேட்டுக்கிறேன். அப்படின்ட்டு போறீங்க.
நீங்கள் அப்படியே நடந்து போகிற தோரணையே வேறு மாதிரி இருக்குது. உங்களோட டெஸ்கில் இருந்து அவர் நிற்கிற போர்டு கிட்ட வரைக்கும் போகிறீங்க. ஒரு மாதிரி அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ பயமாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி செலக்டிவாகவே நடந்து போகிறீங்க. அப்படியே வந்துட்டு வச்சக்கண்ணு வாங்காமல் அவரையே பார்த்துட்டே இருக்கவும் அவருக்கு வந்துட்டு நல்லா அந்த ஐ டு ஐ வந்துட்டு லாக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அவரால் வேறு எங்கேயுமே பார்க்க முடியல. அப்படியே வந்துட்டு உங்களே கண்ணையே பார்த்துட்டு நீங்களும் அப்படியே ஒரு கண்ணையே பார்த்து நடந்தே போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் சாராவுக்கு நல்லாவே புரியுது, ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மற்ற யாருக்கும் புரியல. சும்மா நீங்கள் ஏதோ நார்மலாக தான் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க யாருமே அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட் கிடையாது, சும்மா பேசுவீங்க அவ்வளோதான். ஆனால் சாராக்கு நல்லா தெரியும்ல உங்களை. அதனால அவள் அப்படியே பார்த்துட்டே இருக்கா, இல்லை இது சரியில்லை அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு அப்படியே உரசுன மாதிரியே போய் நிற்கிறீங்க. அவரை கொஞ்சம் தள்ளி போகிறாரு. நீங்கள் வந்துட்டு சார் அவ்வளோ டிஸ்டன்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ஷாக்காக உங்களை அப்படியே குடிஞ்சு பார்க்குறாரு. தட் மீன்ஸ் அவர் ஹைடாக இருப்பார், நீங்கள் குட்டியாக தான் இருப்பீங்க. ஸோ அப்படியே குடிஞ்சு பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் யோசிக்கிறாரு, ஐயோ என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கா, நான் அப்படி என்ன பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, சாரி அப்படின்னு சொல்லுவோம். சார் அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே சீக்கிரம் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி படப்படப்படாங்குது ஹார்ட்டெல்லாம். அவ்வளோ பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி நீங்கள் பேசுகிறது பார்க்குறது எல்லாமே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஸோ அப்படியே படப்படப்படாங்குது. நீங்களும் வந்துட்டு அப்படியே நீங்கள் சிங்கிளா அப்படின்னு கேட்குறீங்க. இதை அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அவர் போய் உங்களே பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஏன் சார் நீங்கள் சிங்கிளா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பே வந்துடுச்சு. அப்படியா, அப்போ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுறீங்க. வந்து உட்காந்துட்டு ஓகே அப்படின்ட்டு அப்படியே சும்மா சாரா பார்க்குறா, என்னடி கேட்டு வந்த அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். நீ சரியில்லடி அப்படிங்கிறா. அவளுக்கு ஏதோ தெரியுது நீங்கள் எதோ பண்ணுறீங்கன்னு, ஆனால் என்னதான் தெரியல. ஸோ அங்கே இருந்துட்டு பார்க்குறாரு. இதான் ஒரு டவுட்டா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் சார் இது லைஃப் மேட்டர் இல்லையா, ஸோ அதனால தான் பெரிய டவுட்டு, ஸோ கிளியர் பண்ணிக்கணும்ல, எதுவாக இருந்தாலும் முன்னாடியே கிளியர் பண்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்க்குறாரு. அவருக்கு தான் ஆல்ரெடி உங்கள் மேலே ஒரு லவ் இருக்கும்ல. ஸோ அதனால் ஒரு வேளை அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கனவு ஆல்ரெடி வந்துட்டு கனவு உலகத்துலேயே இருப்பார். இப்போ ரொம்ப இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே அந்த கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 10,000 தானே பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டைம் திரும்பி உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வச்சக்கண்டு வாங்காமல் அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ யாராவது நம்மளை குறுக்குன்னு பார்த்துட்டே இருந்தால் நம்மளோட பேலன்ஸே நமக்கு இருக்காதுல்ல. ஸோ ஒரு மாதிரி நம்ம ஸ்டக் ஆகும், ஒரு மாதிரி பதட்டமாகும்ல. அதனால அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒழுங்காக கிளாஸே எடுக்க முடியாது. எப்பவுமே சூப்பராக கிளாஸ் எடுப்பார். ஆனால் அந்த அன்னைக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு வந்து கிளாஸே எடுக்க முடியல. எப்படியோ டக்குன்னு வந்துட்டு ஒரு மாதிரி உள்ளெல்லாம் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் என்ன அவரை வச்சக்கட்டு வாங்காம அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சாரா பார்க்குறா, ஏய் உன்னாலதான் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரா, என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. வாய் மட்டும் தான் பேசுது, கண்ணு அவரே தான் பார்த்துட்டு இருக்குது. அவருக்கு அவ்வளோதான். அவர் உங்களுக்கு திரும்பி பார்க்கலனாலும் நீங்கள் அவரையும் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு சென்ஸ் அவருக்கு தெரியுது. ஸோ ஒரு மாதிரி ரொம்பவே தடுமாறுறாரு. எப்படியோ அவருக்கு இருக்கு. ஸோ எப்பவும் கிளாஸ் முடிய வரைக்கும் இருப்பாரு. அன்னைக்கு அவரால் முடியல. ஸோ அப்படியே வந்து ஓகே நான் நாளைக்கு பார்க்குறேன்ட்டு ஓடிட்டாரு. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவர் ஓடுனதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக அப்படியே உங்களோட பார்வை அப்படியே மைண்ட் வாய்ஸ் எல்லாமே வேறு மாதிரி கேட்குது. என்னன்னா நீ இவ்வளோ வீக்காக இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ வீக்காக இருக்கு அப்படின்னா சீக்கிரமாக உன்னை முடிச்சிடலாம் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது. அவரை வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இங்கேருந்து வேலை விட்டே அனுப்பணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணார். ஸோ இதுக்கு மாதிரி டார்ச்சர் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. அதனால இப்போ 4 வருஷம்லாம் இங்கே குப்பை கட்ட முடியாது. ஸோ அந்த ரூமர் இருக்குதுல்ல, எப்படின்னா ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட் லவ் பண்ண மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வெளியே தெரிஞ்சு அப்படின்னா அவர் வேலை விட்டு தூக்கிடுவாங்கல்ல. ஸோ அவர் வேலை விட்டு தூக்கிட்டு இங்கே நீங்கள் 4 வருஷம் நிம்மதியாக படிக்கணும். அதுதான் அவங்களோட மாஸ்டர் பிளான். இப்போ தான் வந்துட்டு சாரா பார்க்குறா, நேற்று சொன்னதும் இன்றைக்கி ஏதோ பண்ணிட்டு இருக்க, என்ன அப்படின்னு ஒரு மாதிரி அவன் மிரட்டி கேட்கவும், ஆமாம் அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு அப்படியே ஷாக்கு. என்னடி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் தப்பு வேணாம் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணான், அவன் நான் சும்மா விட மாட்டேன், நான் அமைதியாக இருந்தேன், நான் இதுக்கு மேலே டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான், அதனால இது தவிர வேறு வழி இல்லை சாரா அப்படிங்கிற மாதிரி அவளே கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க பேசி அவளும் சரி ஓகேன்ட்டா. அப்படியே வந்துட்டு பிரேக் டைம் வருது. ஸோ பிரேக் டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு புக்கை தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ அது என்ன புக்குன்னு கூட உங்களுக்கே தெரியல. ஆக்சுவலாக அது அவரோட சப்ஜெக்ட் புக்கான்னு கூட தெரியல. அப்படி தூக்கிட்டு போகிறீங்க. சாரா கேட்குறா, எங்கே போகிற, அது புக் எடுத்துகிட்டு லைப்ரரி ஏதாவது போறியா என்ன அப்படின்னு கேட்குறா. ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லை நான் ப்ரொஃபஸர் டேவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. பாவம் மனசு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் இன்னுமே அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஸோ போயிட்டு அந்த அவரோட கேபினில் உட்காந்தவர் இன்னும் எந்திரிச்சு வெளில வரல. அடுத்த கிளாஸுக்கு கூட அவர் போகிற ஐடியாவில் இல்லை போல். ஒரு மாதிரி அவருக்கு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவர் ஆக்சுவலாக அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் வெளியே எதுவும் சொல்லிக்கிறது இல்லை, காட்டிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த காலேஜோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல, அதனால எதுவும் காட்டிக்கிறது இல்லை. ஆனால் உங்ககிட்ட இதே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிற அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஸோ சடனாக நீங்கள் இந்த மாதிரி உங்களோட சடன் ஆக்ஷனை பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி மிரண்டு போயிட்டாரு. ஒரு மாதிரி பயமாக இருக்கு அவருக்கு. ஒரு வேளை அவருக்கு பிடிச்சிருக்கா, ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுறாளா, அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்கா. ஸோ என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. பாவம் அவரே வந்துட்டு பயங்கர இதில் உட்காந்துட்டு இருக்கப்போ திரும்ப விடாமல் நீங்கள் கேபினுக்கு போயிட்டீங்க. அங்கே போயிட்டு செவத்தில் ஒரு மாதிரி சாஞ்சு நின்றுக்கிட்டு அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் அவரே பார்த்துருக்குறீங்க. உள்ளே போக கிடையாது,
அட் த சேம் டைம் வெளியவும் இல்லை. ஒரு மாதிரி அந்த டோர் கிட்ட நின்றுக்கிட்டு தலையெல்லாம் சாய்ச்சி வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கவும், ஒரு மாதிரி திரும்ப அவருக்கு சென்ஸ் ஆகுது. திரும்ப அதே மாரி ஒரு மாரி பதபதப்பா, ஒரு பதட்டமா ஆகுது. அவருக்கு ஒரு மாரி ஹார்ட் பீட் எல்லாம் ஒரு மாரி ரைஸ் ஆயிட்டே இருக்குது அதிகமா. என்னன்னு தெரியல. அவருக்கு அந்த மாரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுறப்பலாம் பக்கத்துல நீங்க எங்கேயாவது சுத்திட்டு இருப்பீங்க. ஸோ, அதனால தான் அவருக்கு அந்த மாரி ஆகும். ஸோ, அவருக்கு ஒரு மாரி ஒரு சென்ஸ் ஆகுது. இங்கே வந்துட்டாளா? அப்படிங்கிற மாதிரி அப்படியே லைட்டா திரும்பி பார்க்குறாரு. நீங்க தான். அவருக்கு ஒரு மாதிரி இன்னும் பதட்டமாகுது. இங்க எதுக்கு வந்த? அப்படிங்கிற மாரி கேட்கவும், சார் அது வந்துட்டு ஒரு சின்ன டவுட் அப்படின்னு சொல்றீங்க. திரும்பவா? இல்ல நீ போ அப்படிங்கிற மாரி விரட்டுறாரு. நீங்க வந்துட்டு என்னடா விரட்டுறான்? இல்லையே இப்படி விடக்கூடாது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சார் நான் அவ்வளோ வேலாமா அப்படின்னு கேட்கவும், இல்லை அங்கே இல்லைங்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஆல்ரெடி நீங்க கிளாஸ்லேயே வந்துட்டு ஒரு பக்கத்துல வந்து நின்று இருப்பீங்களா, அதனால இங்கே ஏதாவது பண்ணிட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவர் ஃபுல்லாக பயந்துட்டாரு. ஸோ வெளியே வராரு. நீங்க அப்போ மட்டும் என்ன நகரவா போறீங்க அப்படி பக்கத்துல நின்றுக்கிறீங்க. அவரை அந்த அந்த அவரை தாண்டி போகிறதுக்கும் விடலை. ஒரு மாதிரி நின்று இருக்கவும் கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படிங்கிறாரு. ஸோ அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி முன்னாடி தள்ளிட்டு வரீங்க. அவரு இல்ல அப்படி பின்னாடி போ அப்படின்னு சொல்லவும், அப்புறம் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு பயமா இருக்கு நீங்க பண்ற ஆக்ஷன் எல்லாமே. ஸோ என்ன டவுட் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு மாதிரி பதட்டமாக தான் கேட்குறாரு. உங்கள் கண்ணை கூட பார்க்கல. அவர் அப்படியே கீழே கீழே குனிஞ்சிட்டே தான் பார்த்துட்டு கேட்டிருக்காரு. நீங்கள் வந்துட்டு அது வந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்து பார்க்குறீங்க. அப்போ தான் நோட் பண்ணுறீங்க. அது அவரோட சப்ஜெக்ட் புக்கே கிடையாது. அது அவரும் பார்த்துட்டாரு. என்ன இது நம்ம சப்ஜெக்ட் புக்கே இல்லை, எதை எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னா டவுட் கேட்க வரலையா, அப்போ என்ன பண்ண போகிறா இப்போ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஏதோ தோணுது. பயந்துட்டாரு பயங்கரமா. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் அது வந்துட்டு சார் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது அலைன்ஸ் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. பார்க்குறாரு. என்னடா இவ ஒரு மாதிரி இது மாதிரி கேட்டிருக்காள் அப்படின்ட்டு இல்லை நான் வந்துட்டு தனியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஏனே தெரியல, அவர் உண்மையாக சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல. ஸோ அதனால அவர் வந்துட்டு நான் சிங்கிள் தான் அப்படிங்கிறது வந்துட்டு யார்கிட்டையும் கமிட்டட் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட காட்டிக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் உன்னோட டவுட்டா அப்படின்னு கேட்கவும், நீங்கள் வந்துட்டு நமக்குள்ளே வேற என்ன டவுட் வரப்போகுது, இதெல்லாம் தானே பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்ப அப்படியே போகுறப்போ என்னன்னா உங்களையே பார்த்துட்டே இருக்காரா? ஸோ அப்படியே நீங்க திரும்பி பார்த்துட்டு லைட்டா கண்ண ஒரு மாரி விங்க் பண்ணி அதாவது கண்ணடிச்சுட்டு போயிடுறீங்க. அவ்வளோதான். அவரு அப்படியே ஹார்ட் அப்படியே 2 கையிலயும் புடிச்சுட்டு நின்றுருக்காரு. ஒரு மாதிரி அவருக்கு எப்படியோ ஸோ நீங்க அந்த மாரி கண்ணடிக்கவும் அவருக்கு ஹாப்பியா தான் இருக்குது. ஆனா ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் அப்படியே கையில புடிச்சுட்டு, என்னடா இது என்னோட ஹார்ட் அப்படியே வெளியே வந்துட்டு போலயே அப்படிங்கிற மாரி பயங்கரமா டைட்டா ஹோல்டு பண்ணிட்டு நின்றுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சாரா பார்த்துட்டா. பார்த்துட்டு ஒரு மாதிரி தனியா உங்கள கூப்பிட்டு பேசுறாங்க. பாரு இதெல்லாம் சரியில்ல. நீ பண்றது தப்பு அப்படிங்கிற மாரி சொல்றா. இல்ல நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடக்கூடாது. இது மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டே இருக்கா. ஆனா, நீங்க கேட்குற மாரி இல்ல. இங்க பாரு சாரா, நான் இங்க சர்வே பண்ணணும் அப்டின்னா, அவன் இங்க இருக்கக்கூடாது. அப்டி அவன் இங்க இருந்தான் அப்டின்னா, கண்டிப்பா என்னால வந்துட்டு இங்க படிக்க முடியாது. என் அப்பா இந்த காலேஜ கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் தெரியுமா? எத்தன காலேஜ் ஏறி இறங்கியிருப்பார் தெரியுமா? அப்டிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்கிறீங்க. அதெல்லாம் சரி. ஆனா வந்துட்டு நீ கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு, நீ பண்ண தப்புக்கு சாரி கேட்டுட்டா வேலையே முடிஞ்சிடும்ல. எதுக்கு இந்த மாதிரி பண்ணி அவரோட நேம ஸ்பாயில் பண்ணி, அப்புறம் அவர் இங்கேருந்து வேல விட்டு போயிட்டு, இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் நீ பண்ணாத. சரி வேல விட்டு போறது கூட விடு. ஆனா அவரோட ஃபீலிங்ஸ் கூட நீ விளையாடாத. நீ நடிக்கிறல்ல. நீ உண்மையா கூட அவர லவ் பண்ண கிடையாது. நடிக்காத, இந்த மாரி பண்ணாத அப்படிங்கிறா. ஆனா நீங்க அதெல்லாம் கேட்குற ஐடியாவிலே இல்ல. நீ கொஞ்சம் அமைதியா இரு சாரா, உனக்கு இப்பலாம் புரியாது. நீ சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ சாரா பல தடவை சொல்லி நீங்கள் கேட்கல. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவ இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆச்சுல்ல. ஸோ அவள் வந்துட்டு சொல்கிறா, இப்படி பண்ணாத, அது அவரோட ஃபீலிங்ஸ் அப்படி விளையாடாதன்ட்டே இருக்கிறா. நீ பார்க்குறீங்க. நீ என்னடி நீ சும்மா இதே சொல்லிட்டே இருக்கிற. சும்மா ஃபீலிங்ஸ்ன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க நான் மட்டும் கிடையாது. இப்போ நீயே போயிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கூட இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. எல்லாம் அவங்களுக்கு தான் பசங்களும் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மட்டமாக தான் பேசுறீங்க. அவங்க பாரு எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்காத. அவர் நிஜமாவே உன்னை பிடிச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ உன்னை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உன்னை லவ் பண்ணாரு அப்படின்னா, நீ என்ன பண்ண போற? உண்மையாவே அவர் உன்னை லவ் பண்ணிட்டா நீ என்னடி பண்ண போற அப்படின்னு கேட்குறா. நீங்க வந்துட்டு பிரேக்கப் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறீங்க. அதுவும் இல்லாம ஆமா நான் தான் அவர் உண்மையா லவ் பண்ணல. ஸோ அதுல பிரேக்கப் கூட ஒரு மீனிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போறீங்க. ஸோ எப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அவரை பார்க்க சான்ஸ் கிடைச்சாலும் இல்லை கிளாஸ்க்கு வந்தாலும் ஒரு மாதிரி அவர் பார்த்துட்டே இருக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி படப்படப்பன்னு ஆகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் மட்டும் வெளியே கட்டிக்காமல் கொஞ்சம் தக்கி மிக்க ஒரு மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு ஓடிடுவார். ஸோ கேபின் போனால் அங்கேயே நீங்கள் விடுறதில்ல. அங்கேயே போயிட்டு அந்த டவுட் இந்த டவுட் அப்படின்ட்டு எதாவது தூக்கிட்டு போயிடுறீங்க. ஸோ போயிட்டு சார் எனக்கு இப்போ இந்த சப்ஜெக்டில் டவுட் அப்படின்ட்டு அந்த டேபிள் கிட்டே போய் நினைக்கிறீங்க. ஸோ அவர் வெளில வரத்துக்கும் நீங்கள் உள்ள ஓடிடுறீங்க. ஏன்னா உள்ள அதாவது உள்ள விட மாட்டுறாரு. அதனால் நீங்கள் கேட்காம உள்ள ஓடிடுறது. ஸோ அவர் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கேட்கறதில்ல. பக்கத்துலேயே நின்னுட்டு இது எப்படி அது எப்படி அது எப்படி இது எப்படின்னு கேட்டே இருக்கிறீங்க. ஸோ வந்துட்டு அவருக்கு மாதிரி கை காலம் நடுங்குது. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே உங்களோட கை வச்சு அவரோட கையில் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அவரும் மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. என்னடா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்துட்டு ஏன் சார் உங்களுக்கு கை எப்படி நடுங்குது, அதான் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கவும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் வேர்த்து ஊற்றிட்டு இருக்குது. ஏன்னா கை வந்துட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிறீங்களே அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி இல்லையா, நான் வேணா மெடிக்கல் போயிட்டு ஏதாவது டேப்லெட் வாங்கிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அவரு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு தலை மட்டும் ஆட்டிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு அப்படியா சரி ஓகே நான் வேணா உங்களுக்கு தைலம் போட்டு விடுறேன், உங்களுக்கு தலைவலிக்கும் போலன்ட்டு. ஸோ ஒரு ஒரு தைலம் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு
அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அத எடுத்து அவருக்கு நீங்களே தலைக்கெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அந்த நெத்திலலாம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கிறப்ப அவருக்கு இன்னும் அப்படியே ஹீட்டப் ஆகுது. பயமா இருக்கு அவருக்கு. யாராவது பார்த்தா எதாவது நினச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாரியெல்லாம் தோணுது. பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவர் உங்கள லவ்வோட தான் பார்க்குறாரு. நீங்களும் அவர லவ்வோட பார்க்குற மாரி தான் இருக்கு. ஆனா உங்களோட மனசுக்குள்ள வந்துட்டு இல்ல இதெல்லாம் லவ் கிடையாது. இவர வந்துட்டு இங்கேருந்து தொரத்தணும் அப்படிங்கிற மாரியும் தோணுது. அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி தான் டேஸ்லாம் போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே போயிருந்திருக்கும். ஸோ இப்போ தான் ஒரு 1 மந்த் ஆகுது. நீங்க வந்துட்டு 1 மாசம் ஆயிடுச்சு. இன்னுமே வந்துட்டு ஃபுல்லா கரெக்ட் பண்ண முடியலையே! எப்படியாவது இவன சரியா எப்படி சொல்றேன்னா, ப்ரப்போஸ் பண்ண வச்சிடணும். இல்ல நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடணும். சீக்கிரமா இங்கேருந்து தொரத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள நல்லா அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பேச பழக ஆரம்பிக்கிறீங்க. டேக் வந்துட்டு உங்கள ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அவர் ரொம்ப வருஷமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. எங்கேயாவது பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்துட்டு நீங்களே அவருக்கு கண்ணு முன்னாடி கிடச்சிருக்கீங்க. ஸோ அதுவும் இல்லாம உங்களுக்கு அவருக்கு பிடிச்சிருக்க மாரி தானே நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால அவருக்கு செம ஹேப்பியா இருக்கு. அப்படியே ஓகே நம்ம வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடலாம். பட் இப்போ வேணாம். காலேஜ் எல்லாம் முடிக்கட்டும். ஏன்னா இந்த காலேஜ் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு பல யோசனையில இருக்காரு. ஆனாலும் வந்துட்டு எப்படி சொல்றது? சரி ஓகே பார்ப்போம் அப்படிங்கிற மாரி தான் இருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு நாள் அவரோட கேபினுக்கு போறீங்க. ஸோ அவர் வந்துட்டு உட்காந்து ஏதோ நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு போல. நீங்க வந்துட்டு சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அவர் பார்க்குறாரு. என்ன பேசணும் அப்படின்னு கேட்கவும், நீங்க அது வந்துட்டு அ ஐ லவ் யூ அப்படிங்கிற மாரி நீங்க ப்ரப்போஸ் பண்ணிடுறீங்க. ஒரு ரோஸ் கையில குடுத்துட்டு. அவருக்கு செம ஹேப்பியா இருக்கு. இத விட என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்போ இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு செம ஷாக்கு. ஐய்யய்யோ! இப்ப வேணாமா? இது என்னடா பண்றது? இவன் வேற இப்படி என்ன பல்டி அடிக்கிறான். அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா ஓகேன்னு சொன்னா தானே நீங்க எப்படியாவது காலேஜ் விட்டு தொரத்த முடியும். அதனால. ஸோ நீங்க வந்துட்டு கேட்குறீங்க, "ஏன் சார் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. கொஞ்சம் பாவமா கேட்குற மாரி. அவருக்கு என்ன சொல்ல முடியும்? அவருக்கு தான் உங்கள ரொம்பவே பிடிக்குமே! லிட்டரலி உங்களுக்காக தானே வெயிட்டே பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனாலும் வந்துட்டு என்ன பண்றது? அந்த இடத்துல அவரால எதுவுமே சொல்ல முடியல. "அப்படி இல்ல, ஒரு 4 இயர்ஸ் நீ காலேஜ் எல்லாம் முடிச்சிரு. அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம். நான் வேணா வெயிட் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. வெயிட் பண்றியா? என்னடா 4 வருஷம் எவனாவது வெயிட் பண்ணுவானா என்ன? அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்கிறீங்க. பட் இருந்தாலும் உங்களோட மனசு இடம் குடுக்க மாட்டேங்குது பழி வாங்கணுன்ட்டு. அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? அத மட்டும் சொல்லுங்க. நம்ம இத சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி பேசி அப்படியே அவர வந்துட்டு மழுப்பிட்டீங்க. அவரும் அப்படியே மூளைய கழுவிட்டீங்க. அவரு வந்துட்டு பார்க்குறாரு. சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்ப ஐ லவ் யூ வா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் சிரிச்சுட்டே அப்படிங்கிற மாரி சொல்லவும் உங்களுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. சிக்கிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் டேட்டிங்லாம் போலாமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஸோ வெளிலலாம் போலாமான்னு. அவரு வந்துட்டு அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நீ 4 இயர்ஸ் காலேஜ் முடிக்க வரைக்கும் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு. ஸோ, இப்போதைக்கு உங்ககிட்ட ஒரு ப்ரூஃப் கூட கிடையாது. எப்படின்னா, அவரும் நீங்களும் லவ் பண்றீங்க அப்படின்னு வெளிய யார்கிட்டயும் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அ அவர் ரொம்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றாரு. வெளிய எங்கேயும் வரவும் மாட்டேங்கிறாரு. யார் கண்ணு முன்னாடியும் யார் பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட், ஸ்டாஃப் அப்படிங்கிற மாரி தான் தெரியும். உங்களுக்கே வந்துட்டு எப்படி யாருக்காவது தெரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிகமா நீங்க ரொம்பவே அவருக்கே தெரியாம எப்படி சொல்றேன், நீங்க ரொம்ப க்ளோஸா பேச பேச அவருக்கும் அதே மாரி தான் பேசுவாரு. ஸோ, எல்லாத்துக்கும் ஒரு மாரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே உங்களுக்கு தெரியுது எல்லாரும் கொஞ்சம் ஓகே இந்த மாரி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு உங்களோட நேம் போனாலும் பரவால்ல. அவரு அந்த காலேஜ்ல இருக்கக்கூடாது. அதான் அதான் உங்களோட ஒரு மாரி குறிக்கோளா இருக்கா? ஸோ ரொம்பவே க்ளோஸா பேச பேச ஒரு மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்கிட்டயும் கொஞ்சம் ஒரு மாரி ரூமர் மாரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அது ரூமர் கிடையாது நிஜம்தான். ஆனா எல்லாத்துக்கிட்டயும் இந்த மாரி ஸ்ப்ரெட் ஆக ஆக உங்களுக்கே உங்க காது படவே பேசுறாங்க. இவ வந்துட்டு சார லவ் பண்ணுவாங்க போல 2 பேரும். 2 பேர் டேட் பண்ணுவாங்க போல அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாங்க. உங்களுக்கு அத கேட்டு செம ஹாப்பி. ஓகே, ஓகே ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருக்கீங்க. காலேஜுக்குள்ள தான் ஏதாவது ஒரு விஷயம் வெளிய வந்துச்சு அப்படின்னா, எல்லாத்துக்குள்ள அதாவது ஒரு ஹோல் காலேஜுக்கே பரவி அதுவே பரபரப்பா பேசுவாங்கல்ல, அடுத்த விஷயம் கிடைக்க வரைக்கும். ஸோ, அது மாரி தான் வந்துட்டு போயிட்டே இருக்கு. இது வந்துட்டு எப்படின்னா, சடனா நீங்க ஒரு நாள் வந்துட்டு கேன்டீன் போயிட்டுருக்கீங்க. ஸோ, அப்படி கேன்டீன் போறப்போ, ஒரு பொண்ணு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்சு பலான்னு அரைஞ்சிட்டு இருக்கிறா. உங்களுக்கு என்னன்னே தெரியல. யார்ரா இவ? எதுக்குடா இப்படி அடிச்சிட்டு இருக்கா? அப்படிங்கிற மாரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. உங்களால முடியல. எத்தன தடவ எவ்வளோதான் அடி வாங்குறது? திரும்ப திரும்ப அடிச்சிட்டே இருக்கவும், நீங்க வந்துட்டு அவ வந்துட்டு சீனியர். ஸோ, "அக்கா எதுக்குக்கா அடிக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி நீங்க கேட்குறீங்க. உங்களுக்கு அழுகையே வந்துருச்சு. என்னதான் நீங்க வாலா இருந்தாலும், இந்த மாரி சேட்டை பண்ணாலும், இந்த அளவுக்கு யார்கிட்டயும் ஒரு மாரி அடிக்கிறது இந்த மாரிலாம் பண்ண மாட்டீங்க. ஏதாவது வாய் பேச்சோட தான். ஸோ, அப்படி அவ சப்பு சப்புன்னு அடிச்சிட்டே இருக்கா. ஒரு மாரி சாராவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அவளும் குறுக்க வந்து தடுக்கிறா. அவளுக்கும் சேர்த்து அடிக்கிறா. அவளுக்கும் என்ன பண்ணணும்னே தெரியல. 2 பேரும் சின்ன பொண்ணு. அவ வந்துட்டு 4த் இயர் படிக்கிறா. ஸோ, அவ வந்துட்டு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா. பெரிய பொண்ணு. பலார்ன்னு அடிச்சிட்டு இருக்கிறா. என்ன பண்ணனே தெரியல. பயங்கரமா உங்களுக்கு வலி எடுத்துருச்சு. அப்படியே பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டீங்க. என்ன சொல்றா அப்படின்னா, அதாவது எதுக்கு அடிக்கிறீங்க? சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சாரா கத்தவும், நீ வந்துட்டு டேவோட பக்கத்துக்கே இனிமே போக்கூடாது. நீ வந்துட்டு என்ன நெனச்சுட்டு இருக்கிற? நான் வந்துட்டு இவ்வளோ வருஷமா அவர லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ பாட்டுக்கு இடையில வந்துட்டு லவ் பண்ற அப்படிங்கிற மாரி அதாவது காலேஜ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிற. ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கிறா. ஆ நீ வந்துட்டு இதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறியா? அப்படிங்கிற மாரி ஒரு மாரி வேற மாரி வந்துட்டு போறா. ஸோ உனக்கு காசு பணம்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதேதோ வந்து சொல்லிட்டு இருக்கிறா. நீங்க யோசிக்கிறீங்க காசு பணமா? என் அப்பாவே கோடிக்கணக்கில சம்பாதிக்கிறாங்களே! என்னடி பேசிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி தோணுது.
ஸோ அவ்வளோ பேர் முன்னாடி வந்துட்டு கேன்டீனில் அவ்வளோ பேர் இருப்பாங்களா. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு 2 3 பேராவது உள்ள வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு தெரிஞ்ச கூட ஃபுல்லாக காலேஜுக்கே தெரிஞ்ச மாதிரி தானே. அப்படி வந்துட்டு அத்தனை பேர் கேன்டீன் இருக்கிறப்போ அவ்வளோ பேர் முன்னாடி அந்த மாதிரி ரொம்ப மட்டமாக நீ வந்துட்டு காசுக்காக தான் வந்துட்டு டே வந்துட்டு கரெக்ட் பண்ணி பார்க்குற. ஸோ அப்படி இப்படின்னு தப்பு தப்பாக பேசிட்டா. ஸோ எல்லாம் பேசி முடிச்சு நல்லா 4 வேற எச்சா மறுபடியும் போகிறப்ப அடிச்சுட்டு போயிட்டாலா. ஸோ உங்களால் தாங்கிக்கவே முடியல. என்ன நான் அப்படின்னு பண்ணிட்டேன். ஒருவேளை லவ்வே பண்ணாலும் கூட நான் வந்துட்டு காசு ஓகே நான் வந்துட்டு அவரை ஏமாத்தணும் தான் நினச்சேன். எப்படின்னா அவர் வேலை விட்டு போகணும் தானே சாரா நினச்சேன். ஆனால் நான் இந்த மாதிரி ஏமாற்றி காசெல்லாம் போயிடுக்கணும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறீங்க. சாராவுக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. நான் இது மாதிரி ஏதாவது ஆகும்னு நினைக்கல. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீ இப்படி பண்ணாத, அழுகாத, சரி இதுக்கு மேலே அதை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறீங்க. உங்களால் தாங்கிக்கவே முடியல. ஒரு மாதிரி கேவலமாக கேரக்டரே தப்பாக சீப்பாக பேசிட்டால. ஸோ அத்தனை பேருக்கு முன்னாடி உங்களால் எதுவும் பேச முடியல. பெரிய பொண்ணு ஏதாவது வாய் திறந்தாலே எச்சா அடிக்கிறா. ஸோ உங்களால் திருப்பி அடிக்கவும் முடியல. பயங்கரமாக உங்களுக்கு அழுகையாக வருது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, டே அந்த அன்னைக்கு வந்திருக்க மாட்டார். ஸோ அவர் வந்துட்டு வீட்டில் இருந்திருப்பாரு லீவு. உங்களுக்கும் வந்துட்டு தெரியும் டே வந்துட்டு வரல அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான் வரல அப்படிங்கிறது. ஸோ அவர் இல்லாத டைம் இந்த மாதிரி ஆயிருக்குமா. சாராக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க கூட எல்லாருமே உங்களை ஏதோ தப்பாக வந்து பேசுகிறாங்க. இருக்கலாம். இப்போ வந்து ஒரு மாதம் தான் ஆகுது பாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ காலேஜோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல. தெரிஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க போல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காதுபடவே நம்ம முன்னாடி வீடு பின்னாடி வீடு பேசினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் அதுக்காக பண்ணல. அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. அழுதுட்டே இருக்கிறீங்க. அந்த அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஏன்டா காலேஜ் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு சேடாக தான் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு வாரமாக காலேஜ் போகிறவே பிடிக்கல. ஏன்னா அவ்வளோ பேர் அந்த மாதிரி பேசுவோம். உங்கள் டேடி கேட்குறாங்க என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, உங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மூஞ்ச பார்த்தா தெரியுது பிரச்சனை. நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் படுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கும். எத்தனை நாள் தான் அப்படியே வீட்டில் இருக்க முடியும். அப்படியே ஒரு வாரம் கழிச்சு ஓகே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகிறீங்க காலேஜுக்கு. போகிறப்ப முன்ன மாதிரி நீங்கள் கிடையாது. எப்படின்னா அதான் ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டாங்கல்ல. ஸோ இன்னுமே அந்த இது அப்படி தான் உங்களுக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒரு வேளை காலேஜுக்கு போனோம் அப்படின்னா எல்லோரும் திரும்ப ஏதாவது பேசுவாங்க, திரும்ப அப்படி பேசுவாங்கங்கிற மாதிரி பயமாக இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் உள்ளே போகிறப்போ ஃபுல்லாக பார்க்குறவங்களாம் அந்த மாதிரி இவ தான் அது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ கொலை குத்தம் பண்ண அளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு பில்டப் பண்ணி விட்டா அந்த பொண்ணு. ஸோ அவள் வந்துட்டு ஃபைனல் இயர் இல்லையா, அவள் வந்துட்டு 4 வருஷமா லவ் பண்ணிப்பா. ஸோ காலேஜில் வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஸ்டாஃப் வந்துட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். ஸோ அதனால் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணாமல் வச்சிருந்துருப்பா. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சடனாக உள்ள பூந்து இப்படி பண்ணவும் அவளுக்கு காண்டாயிடுச்சு. நான் 4 வருஷமா அவனை லவ் பண்ணேன். இப்போ இவ எப்படி இடையில வரல அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி பொறாமையாகவும் இருக்குது, கோவமாகவும் வருது. ஸோ அவள் வந்துட்டு பயங்கரமாக தப்பாக பேசிட்டா. ஸோ டே வந்துட்டு அந்த 1 வீக் நீங்கள் வராதப்போ காலேஜ் வந்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ எப்படின்னா ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டே இருப்பாங்க சாரா கிட்ட. நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்க மாட்டீங்க. வேணா நம்ம இங்கே மட்டும் பேசிக்கலாம், வீட்டிலலாம் பிரச்சனையாக அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவரால் காலும் பண்ண முடியல. சாரா கிட்ட கேட்குறப்போ சாரா நீயாவது பேசுனியா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை வரமாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடம்பு சரியில்லை அவளும் சொல்கிறா. ஸோ என்ன சொல்கிறது, ஏன்னா நீங்கள் பண்ணுறது தப்புங்கிறது அவளுக்கு தெரியும். ஸோ அது போக இது வேறு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவருக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆகிடுவார்ல. ஸோ அவள் வந்துட்டு சாரை பற்றி யோசிக்கிறா. ஸோ டே பற்றி யோசிக்கிறா. அதனால் அவள் எதுவுமே சொல்ல மாட்றா. இப்போது ஒரு 2 நாள் வந்துட்டு மறைக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே எல்லோரும் பேசுறது ஒருத்தங்க பேசுறது கூடவா காதுக்கு வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாஃப் ரூம் பக்கமாக 2 பொண்ணுங்க போகிறப்ப பேசிட்டு போயிருக்கிறாங்க. அது வந்துட்டு காது கேட்டுச்சு. ஸோ இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்துட்டு அவளை காலேஜ் பர்சனல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ சாராவும் சொல்கிறாங்க பாரு எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கம்முன்னு வா காலேஜ் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்களும் வந்துட்டு சரி ஓகேட்டு ஒரு 1 வீக் கழிச்சு போகிறீங்க. அப்போ ஒரே நாளாக போல் 1 வீக் கழிச்சு தான் போகிறீங்க. ஸோ டேக் வந்துட்டு அந்த பொண்ணு மேலே செம கடுப்பாயிடுச்சு. எப்படி வந்துட்டு இந்த மாதிரி தப்பாலாம் பேச முடியும் அப்படிங்கிற, ஏன்னா தப்பாக பேசுகிறாங்கல்ல. ஸோ தப்பு தானே. இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி சொன்னால் அதுவும் கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் சீப்பாக பேசுறதுனால தப்பு தானே. அவருக்கு செம கடுப்பாயிடுச்சு. அவர் வந்துட்டு இவளை சும்மாலாம் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு 4th இயருக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் இயரா. ஸோ உங்களோட கிளாஸில் உட்காந்துருப்பீங்க. அவர் வந்துட்டு 4 இயர் படிக்கிறீங்களா. ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 4th இயர். ஸோ அந்த மாதிரி எல்லா இதுக்குமே கிளாஸ் எடுப்பார். ஸோ வந்துட்டு 4th இயருக்கு தான் எடுத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அங்கே தான் உட்காந்து அப்படியே வேன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறா. ஸோ இப்போ தான் வந்துட்டு அவளை நோட் பண்ணுறாங்க. எப்படி அவள் நம்மக்கிட்ட பேசுகிறா அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ நீங்கள் அதாவது சாரா சொன்னது எல்லாமே மற்றவங்க எல்லாருமே விசாரிச்சிருப்பார்ல இந்த மாதிரி அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு அவருக்கு புரியுது. இவ தான் அந்த மாதிரி பண்ணிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சும்மா ஒரு மாதிரி காதில் கேட்டது யாரையும் தப்பாக எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாரு. வந்துட்டு ஓகே இப்போ இவ இதை பண்ணியிருக்காளா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது 4th இயரில் தான் கிளாஸ் எடுத்திருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த கிளாஸில் வந்துட்டு ஒரு பையனை கூப்பிட்டு ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு உங்களோட பேரை சொல்லி அந்த பொண்ணு இருப்பா. ஸோ அவளை வந்துட்டு ஒரு நோட்ஸ் என்னோடய நோட்ஸை அவகிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ அதை வாங்கிட்டு அதாவது எடுத்துகிட்டு அவளை இங்கே கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் சொல்கிறான் சார் நான் தான் போகிறேன், நானே வாங்கிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லவும் இல்லை அது கொஞ்சம் பர்சனல், கொஞ்சம் வாங்கிட்டு வர அதாவது வாங்கிட்டு வர வேண்டாம் அவளே கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லவும் இவன் அப்படியே பேச பார்க்குறாரு. இவன் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறா. அப்படி பார்த்துட்டே இருக்கா. அவருக்கு வந்துட்டு புரியுது நீ வந்துட்டு எந்த அளவுக்கு அவளை தப்பாக பேசினால அவனால சும்மா விட மாட்டேன் அப்படி மாதிரி வெறுப்பேற்றுக்கே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே நீங்களும் உட்காந்துருக்கவும் ஒரு பையன் வந்துட்டு 4th இயரில் வந்துட்டு இந்த மாதிரி டே ப்ரொஃபஸர் இருக்கார்ல. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு நோட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு சம பயமாக இருக்குது 4th இயரா அப்படிங்கிற மாதிரி.
நீங்கள் வந்து இல்லை அண்ணா நீங்கள் கொண்டு போயிடுறீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லை அது கொஞ்சம் பர்சனலாமா, ஸோ உங்களை தான் எடுத்து வர சொன்னார் அப்படின்னு சொல்லவும், கிளாஸில் எல்லோரும் பார்க்குறாங்க. அப்படின்னா இப்போ தான் நடிச்சிட்டு இருந்துச்சு, அப்போ நிஜமாவே டேஸாருக்கு தான் பிடிச்சிருக்காடா அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு யாரும் எதுவும் சொல்லிக்கல. நீங்களும் வந்துட்டு அவர் எந்த நோட்ஸ் சொல்கிறானே தெரியல, சரி ஓகே எதுக்கு சொல்கிறான்னு தெரியல அப்படின்ட்டு அவர் கொடுத்து வச்சிருக்கிற எல்லா நோட்ஸும் எப்படி தூக்கிட்டு போகிறீங்க, ஸோ எதுவும் தெரியல ஆனால் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகிறீங்க. அப்படி தூக்கிட்டு போயிட்டு அவரோட கிளாஸில் வந்துட்டு சார் அப்படின்னு கூப்பிடவும் ஒரு மாதிரி நீங்கள் சேடாக தான் இருக்கீங்க. அவர் பார்க்குறாரு, ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் தான் உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படி ஒரு வாரம் கழிச்சு தானே அவரை பார்க்குறீங்க. ஆனால் பார்க்கவே முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் வந்துட்டு அதுவும் அந்த பொண்ணு அந்த கிளாஸில் இருக்கிறப்போ உங்களுக்கு பயமாகவே இருக்குது, கையெல்லாம் செம்மையாக நடுங்குது, அப்படியே புக்கெல்லாம் போய் வச்சு நடுங்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அப்படியே முறைக்கிறா, நீங்கள் அவளே தான் பார்க்குறீங்க. வந்துட்டு உங்கள் 2 பேரையுமே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ செம்மையாக முறைக்கிறா உங்களை. உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் சின்ன பொண்ணு தானே, ஸோ செம்மையாக பயந்துக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவர்கிட்ட வராரு. ஸோ அவர் வந்துட்டு உங்ககிட்ட வர அவளுக்கு பயங்கரமாக வெறியாயிட்டே இருக்குது. அப்படியே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு சரி ஓகே இந்த புக்ஸ்லாம் கொடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே கை நீட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு நடுங்கிட்டே இருக்கவும், ஏன் அப்படி கை நடுங்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கையை வந்து அவர் ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவளுக்கு பயங்கரமாக வயிறு எரியுது. மற்ற எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பொண்ணு சும்மா சொல்ல போல. ஸோ நிஜமாவே 2 பேரும் டேட் பண்ணுவாங்களாட்டுக்குது. நம்ம தான் தேவையில்லாமல் தப்பாக பேசிட்டோம், காசுக்காக இதை பண்ணுறா அதை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே சில பேர் வந்துட்டு ஏமாத்துறா அப்படிங்கிற மாதிரி காசுக்காகன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே டேக்கு புரியுது. ஸோ ஓகே இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே வந்துட்டு உங்களோட கை டச் ஆகுற மாதிரியே அந்த புக்கெல்லாம் வாங்கவும் அவளுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அப்படியே வந்துட்டு நீங்கள் சரி ஓகே சார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி அப்படியே இந்த பக்கம் இழுத்து பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இந்த புக்கில் இருக்கிற இது அதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப க்ளோஸாக வேறு நின்று சொல்லிட்டு இருக்கிறாரா. உங்களுக்கு வேற செம்மையாக பயமாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட செம்மையாக அடி வாங்கியிருப்பீங்களா, அதனால் இன்னுமே பயமாக இருக்குது. இவர் பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இவர் போனதுக்கப்புறம் என்ன தானே போட்டு அடிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு சரி ஓகே நீ போ, நான் வந்துட்டு உன்னை சரி ஓகே நீ வந்துட்டு கிளாஸ்க்கு போ, நான் ஒரு இந்த இந்த பீரியட் முடிச்சதுக்கப்புறம் கேபினில் இருப்பேன், சொல்லி என்னை வந்து கேபினில் பாரு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கண்ணடிச்சு எல்லாரும் பேசுகிறாரா. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு விட்டா போதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு ஓடிடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து சாரா கிட்ட சொல்கிறீங்க, அவள் இப்படி முறைக்கிறா, எனக்கு பயமாக இருக்குது, இவர் வேறு அது எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரா பார்க்குறேன், நீ நடிக்கிறேன்னு தானே சொன்னேன், உனக்கு வந்துட்டு அவர் இங்கேருந்து அனுப்பணும் ஒரு தானே நினைப்பு. ஸோ நீ எதுக்கு அவளுக்காக பயப்படுற, நீ நிஜமான லவ் பண்ணாதான் இந்த மாதிரியெல்லாம் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நீங்கள் யோசிக்கிறீங்க, இல்லையே நான் நிஜமான லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவள் வந்துட்டு பார்க்குறா, உன்னை பார்த்தா அப்படி தெரில, பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அந்த பக்கம் எஞ்சி போயிடுறா. ஏதோ நோட்ஸ் எடுக்கணும் போல் அவளும் போயிடுறா. ஸோ நீங்கள் அப்படியே தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு வேளை நம்ம நிஜமாக லவ் பண்ணுறோமே என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. ஆனால் சரி இருக்காது, நம்ம ஒரு வேலை விட்டு போகணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. அட் த சேம் டைம் உங்களோட கிளாஸ்க்கு வராரு. ஸோ எல்லோரும் வந்துட்டு அசம்பிள் ஆகிட்டாங்க. அப்படியே வந்துட்டு கிளாஸ்லாம் எடுத்துருக்கிறப்ப நீங்கள் எப்பவும் போல் இல்லாமல் ரொம்ப சேடாக ஒரு மாதிரி அமைதியாக அவர் பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க, குனிஞ்சு தலை நிமிரவே இல்லை, ஒரு மாதிரி வருத்தமாகவே உட்காந்துருக்கிறது அவருக்கு புரியுது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க பேசுனதெல்லாம் சும்மா நார்மலான வார்த்தை இல்லைல்ல, காலேஜ் ஃபுல்லாக அதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல, உங்களை எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியல. ஸோ கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் காமாக பேசிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பேம்பர் பண்ணிக்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க என்னடா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த டைமில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேர் தேவைப்படும் போல். ஸோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த சாரை வேற உங்களை குழப்பிட்டே இருக்கிறா, நீ வந்துட்டு நிஜமாவே அவர் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா 2 பேரை பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அடிக்கடி குழப்பிட்டே இருக்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து எப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட பேசுகிற விதம் அவர்கிட்ட பேசுகிற விதம் 2 பேரும் பிடிச்சே தான் பேசுகிற மாதிரி இருக்குது. அவர் பிடிச்சி தான் பேசுகிறாரு, ஆனால் நீங்கள் வந்துட்டு நடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலை. அப்போ நான் நடிக்கலையா, நான் நடிக்கிறேன்னு தான் நினச்சேன், ஒரு காலம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டாகவே தான் இருக்குது. ஆனால் அந்த சீனியர் நினச்சா பயம் கை காலம் நடுங்குது, ஐயோ வேணாடா சாமி அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இப்போ வந்துட்டு கேபினுக்கு வர சொல்லிட்டே சொல்லியிருப்பாரு. நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. கேபினுக்கு போகிறப்ப அவர் வந்துட்டு அவரோட சீட்டில் உங்களை உட்கார வச்சுட்டு அவர் அப்படி கீழே உட்காந்துட்டு அப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்காருங்க பாரு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபீல் பண்ணாத, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. ஸோ பேசுகிறவங்க என்ன வேணால் பேசுவாங்க, உனக்கு எப்பவுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி பேம்பர் பண்ணி உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காரா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆல்ரெடி ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் இருந்திருப்பீங்க, ஒரு வேளை நமக்கு நிஜமாக லவ் இருக்கும்னு. ஸோ அவர் இப்படியெல்லாம் பேசுகிறப்போ உங்களுக்கு அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நீங்கள் நடிக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகலை, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ என்னவா இருக்கும், ஒரு மாதிரி பயங்கரமாக நீங்கள் கன்ஃபியூஷனில் தான் உட்காந்துட்டு அப்படியே கேட்டே இருக்கிறீங்க. ஸோ இதையெல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணு அந்த சீனியர் இருக்கால, ஸோ அவள் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா அவள் முன்னாடி தானே சொல்லியிருப்பாரு கேபினுக்கு வா அப்படின்ட்டு, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு வந்து பார்க்குறதுக்கு வந்திருப்பா. ஸோ அவர் இந்த மாதிரி உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கவும் அவளுக்கு அவ்வளோதான், ஆல்ரெடி வந்துட்டு பத்திரகாளியாக தானே இருப்பா.
ஸோ இப்போ இன்னும் வந்துட்டு எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே அமைதியா அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கேன்டீன் போயிருப்பீங்க. ஸோ மதியத்துக்கு மேலே கேன்டீன் போகிறீங்க. கேன்டீன் போகிறப்ப திரும்ப அவள் தான் வரா. உங்களுக்கு கை காலம் நடுங்கிடுச்சு. சாரா வந்துட்டு அப்படியே உங்க முன்னாடி வந்து நிற்கிறா. இங்கே பாரு, அவன் மேலே கை வச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. சாராக்கு எங்கேருந்து அந்த தைரியம் வச்சுட்டே தெரியல. அவளே புள்ள போச்சு. ஆனால் அவளே வந்துட்டு அப்படி கேட்குறா. ஏன்னா அவள் அந்த அன்னைக்கு போட்டு உங்களை அப்படி அடிச்சிருப்பா. ஸோ சாராவால் தடுக்கவே விட்டுக்கு வந்து அவளுக்கும் நான் இருந்திருக்கும். அதனால வந்துட்டு என்னன்னா சரி இன்னைக்கெல்லாம் வந்துட்டு அப்படி விடக்கூடாது அப்படின்னு சாரா முடிவு பண்ணிட்டால போல. ஏன்னா நீங்கள் அப்படி பயந்து அவளை பார்த்தாலே கை காலம் நடுங்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் அவள் நோட் பண்ணிவிட்டு என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு முன்னாடி நிற்கிறா. அவள் வந்துட்டு பார்க்குறா, என்ன நீ எல்லாம் வாயில்லாத பூச்சி மாதிரியே தான் பக்கம் போனா அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி ஆரம்பிக்கிறா. பயங்கரமாக கேவலமாக பேசிகிட்டே இருக்கிறா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவள் அடித்தா கூட வாங்கிக்கலாம் போல, இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த இடத்துல இருந்து உங்களால் போகவும் முடியல. எல்லாரும் சுற்றி நின்றுருக்காங்க. ஒரு மாதிரி பயங்கரமாக பஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு சைலண்டாக எல்லாரும் கேட்டுருப்பாங்கல்ல. சடனாக வந்துட்டு சார் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்க்குறீங்க, டே தான் அங்கே நின்று இருந்திருக்காரு. ஸோ அந்த பொண்ணும் பார்க்குற அந்த சீனியரும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டே வந்துட்டு செம்ம கடுப்பில் வந்து முறைச்சிட்டே நின்றுருக்காரு. அந்த சீனியர் பொண்ணுக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் எந்த மாதிரி ஃபேமிலி அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா இதான் சான்ஸ் அப்படின்ட்டு டே முன்னாடியே இங்கே பாருங்கள் சார், இவளை வந்துட்டு நம்பாதீங்க, வந்துட்டு ரொம்பவே கேவலமான ஒரு கேரக்டர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கிறா. இவன் ஜஸ்ட் காசுக்காக தான் உங்களை வந்துட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டு இருக்கிறா. இதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க, உங்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் ஏதோ நல்லவ மாதிரி திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னுமே அழுகையாக வருது. நான் அவ்வளோ மோசமான கேரக்டரெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. சாராவுக்கு செம கடுப்பாகுது. அவள் வந்துட்டு குதிச்சுட்டு இருக்கிறா. என்ன வாய் பேசாத அப்படிங்கிற மாதிரி. அவளை குதிச்சா மட்டும் விடுவாங்களா என்ன? சீனியர் ஆச்சு, அவள் வந்து நல்ல பெரிய பொண்ணா வேற இருக்கா. ஸோ நீங்கள் எடுத்து குட்டியும் இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவள் ஒரே கையில் அப்படியே பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் தள்ளிடுறா. சாரா போய் மொத்தமே விழுந்துடுறா. அவளை அதுக்கு மேலே முடியாது. அவள் போயிட்டு அவகிட்ட சண்டைலாம் போட முடியாது. ஆனால் அந்த பொண்ணு கேட்காம டேக்கெட் இல்லாத பொல்லாதவ சொல்லிட்டே இருக்கிறா. இந்த பொண்ணு உங்களை ஒரு மாதிரி வாட்ச் பண்ணியிருப்பா போல். லாஸ்ட்டாக ஒரு ஒரு ஃபியூ டேஸ்க்கு மேலே வாட்ச் பண்ணியிருப்பா போல். ஒரு ஒரு 1 வீக் 2 வீக் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் சொல்கிறா, சார் நீங்கள் எப்போயாவது அவள் வந்துட்டு காரில் கீது வந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை கொஞ்சம் நல்லா ரிச்சாக ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை நல்லா பிராண்டட் ஷூ இது மாதிரிலாம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை நல்லா பிராண்டடாக ஏதாவது ஜுவல்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வந்திருக்காளா? அவள் பேக் கூட பாருங்கள், ரோட்டு கடையில் வாங்கினது. அவள் டெய்லி வந்துட்டு பஸ் பிடிச்சிட்டா வரா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தான் அவள் வாட்ச் பண்ணி இருந்திருப்பா. ஏன்னா நீங்கள் வந்துட்டு பஸ்ஸில் தான் வருவீங்க. ஏன்னா சாரா வந்துட்டு பஸ்ஸில் வரா. அதனால நீங்களும் வந்துட்டு அவ கூட பஸ்ஸில் வருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னு தெரியல, உங்களுக்கு வந்துட்டு இந்த ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் அப்படின்லாம் ஆசைப்பட மாட்டீங்க. எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அந்த பொருளை நீங்கள் வாங்கிக்குவீங்க, அவ்வளோதான். உங்கள் டேடி எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. ஆனால் வந்துட்டு நீங்கள் எப்படின்னா இப்போ சும்மா ரோட்லலாம் போயிட்டுருக்கிறப்போ ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷூ பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிப்பீங்க. ஸோ அந்த பேக் பிடிச்சிருந்தா வாங்கிப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் கேவலம்னு நினச்சதே கிடையாது. ஏன்னா அது கேவலமே கிடையாது இல்லையா? அதனால் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அவள் பார்த்துட்டு உங்களை வந்துட்டு ரொம்பவே கம்மி அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பா. ஆனால் உங்களோட அப்பா கோடீஸ்வரங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால வந்துட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா பண்ணுறா? காசுக்காக பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த காசுக்காக தான் இவங்க உங்ககிட்ட அப்படி ட்ராப் பண்ணுறா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பா. ஸோ டே வந்துட்டு பொறுக்க வரைக்கும் போட்டு அப்படியே பல்லான்னு ஒரு கட்டத்துலேயே விடுறாரு அந்த பொண்ணுக்கு. அவளுக்கு அப்படியே கிறுகுன்னா வந்துடுச்சு. ஒரு மாதிரி தலைலாம் கேர் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே முன்னாடி ஒவ்வொரு இட்டாக ஃபார்வேர்டில் நடக்கிறாரு. அந்த பொண்ணு அப்படியே பேக்வேர்டில் நடக்கிறா. அவ்வளோதானா முடிஞ்சா இல்லை ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. சார் இப்போ எதுக்கு என்ன அடிச்சிங்க? நான் கரெக்டாக தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அவர் வந்துட்டு அப்படியே முன்னாடி கோவமாக நடந்துகிட்டே இருக்காரு. அப்படியே அந்த கையில் ஷர்ட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே மடிச்சு விட்டுட்டு அவளுக்கு செம்ம பயமாக்குது. ஃபர்ஸ்ட் அடி ஒரு அடியாக அவளால் தாங்க முடியல. அப்படியே வந்துட்டு பின்னாடியே போயிட்டுருக்கிறா. இன்னும் 4 அடி சேர்த்து அடிக்கிறாரு. எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்காங்க. ஒரு ஸ்டாஃப் இந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்டை கை வைக்க மாட்டாங்கல்ல. அவர் வந்துட்டு அவ்வளோ கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா அவங்கள அடிச்சிருப்பாள்ல அந்த மாதிரி தான். அது எல்லாமே சாரா சொல்லிட்டா. அதனால வந்துட்டு திரும்ப அதாவது எந்த கேண்டீனில் வச்சு உங்களை அவள் கஷ்டப்படுத்தினாலும் ஸோ அதே கேண்டீனில் வச்சு அவளை திரும்ப அடிச்சிட்டு இருக்காரு அவர். இப்போ தான் வந்துட்டு டே அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. அவள் திரும்ப சொல்கிறா, அவள் ஜஸ்ட்டு பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. பணம்னா இப்போ அவரும் வேலைக்கு தானே வராரு. ஸோ வேலைக்கு வரும்போது அவர்கிட்ட நான் என்ன பணம் எதிர்பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுது. அவரை பற்றி உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு அவரோட எதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு அவள் இந்த மாதிரி சொல்கிறப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன் இந்த மாதிரியே சொல்கிறா? அவரும் வேலைக்கு தானே வராரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்போ தான் டே வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு உன் அப்பா என்ன வேலைக்கு போகிறாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு வேலை சொல்வா போல். சரி ஓகே, அவளோட அப்பா யார் தெரியுமா? அவர் என்ன வேலை பண்ணுறாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்கிறீங்க. ஆனால் அழுகு தாங்க முடியல, அழுகு வந்துட்டே தான் இருக்குது. சாரம் அப்படின்னு நின்றுட்டே தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அவள் அப்பா என்ன வேலைக்கு போகிறான், அவன் எங்காவது ரோட்டில் போய் பொறுக்கிட்டு இருப்பான், அதனால தான் இந்த மாதிரி இவங்க பொறுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்போவுமே அதை தான் பேசுகிறா.
ஸோ டே வந்துட்டு மறுபடியும் பலான்னு ஒரு அறை கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அடங்குற மாதிரி தெரியல. திரும்ப வந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். 4 வருஷம் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ வந்து திடீர்னு வந்துட்டு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு நீங்கள் 2 பேர் நடந்துக்கிறீங்க. இது எல்லாமே சரியே கிடையாதுல்ல. இப்போது காலேஜில் வந்துட்டு 2 பேர் லவ் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி உங்களை வேலை விட்டு தூக்கிடுவாங்கல்ல. ஆனால் அதுக்காக தான் நான் 4 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்காக. அதெல்லாம் உங்களுக்கு புரியல. அவளுக்காக நீங்கள் என்ன இப்படி அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறா. ஸோ அவள் இப்போ தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் பார்க்குறீங்க அடி பாவி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் அவள் என்ன சொல்ல வரானா, அவள் காசுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா. ஏன்னா உங்களை பற்றி அவளுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னும் வந்துட்டு அவள் மோசமாக பேசவும் டே வந்துட்டு இதுக்கு மேலே அவர் வந்துட்டு பொறுக்க முடியல. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஃபஸ்ட்டு அவள் அப்பா யாருன்னு தெரியுமா? உன் இஷ்டத்துக்கு போய் பேசிட்டு இருக்கிற. உன் அப்பா எங்கே வேலை செய்கிறாருன்னு தெரியுமா அப்படின்னு திரும்ப கேட்கவும் அவள் வந்துட்டு எங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் யார் தெரியுமா? அவளோட அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் செம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்த வெளியே யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க. எல்லாரும் முன்னாடியும் ஒரு மாதிரி சிம்பிளாக தான் இருந்திருப்பீங்க. கொஞ்சம் ரிச் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிக்கவே மாட்டீங்க. உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு சாராவுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்குமே தெரியாது. நீங்கள் யார்கிட்டையும் சொன்னதும் கிடையாது. ஸோ டேக்கிட்டே நீங்கள் இதெல்லாம் எதுவுமே சொன்னது கிடையாது. உங்களுக்கே ஷாக்காக இருக்குது. இவருக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. சாரா பார்க்குறீங்க நீ எதாவது சொன்னியா அப்படின்னு. சத்தியமாக நான் எதுவும் சொல்லடி அப்படிங்கிற மாதிரி அவள் நின்றுருக்கா. அப்படியே வந்துட்டு திரும்ப பேசிகிட்டே இருக்காரு. அவ்வளோ பெரிய கம்பெனியில் உங்கள் அப்பா வேலை செய்கிறாரு ஓகே. ஆனால் அவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனரோட பொண்ணு தான் அவள். ஒரு நாளாவது இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காளா? இல்லை ஓவராக வந்துட்டு காரில் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு ஓவராக நீ சொல்லு இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் போடணும், அந்த மாதிரி பிராண்டட் தான் போடணும், பிராண்டட் ஷூ போடணும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு நாளாவது பண்ணியிருக்காளா? அவள் அவ்வளோ சிம்பிளாக இருக்கிறா. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு சொல்லிடுறாரு. ஸோ எல்லாரும் முன்னாடியுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம். இப்போ அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? உன்னை என்னால் லவ் பண்ண முடியாது. நீ இந்த மாதிரி ஒரு தாட் வச்சுட்டு அவளை பேசியிருக்க அப்படின்னா அது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வார்ன் பண்ணி தான் விடுறாரு. இனிமேல் அவள் பக்கத்தில் வராத. அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அத்தனை பேருக்கு முன்னாடி அவர் வந்துட்டு சொல்லிடுறாரு. ஸோ எல்லாத்துக்குமே செம ஷாக்காக இருக்குது. இந்த பொண்ணு நிஜமாவே அவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனரோட பொண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த கம்பெனி வந்துட்டு பேரே உங்களோட பேரில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு யாருமே இமேஜின் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் புரியுது. அப்போ இவ பேர் தான் அந்த கம்பெனிக்கு வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் பணக்காரங்க அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட வந்து சாரி கேட்கல. ஆனால் அவங்க தப்பாக பேசியிருப்பாங்கள்ல. ஸோ அவங்க பேசுகிறது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதனால நிஜமாவே வந்து சாரி கேட்குறாங்க. நீங்கள் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி போயிடுறீங்க. ஆனாலும் இப்போ உங்களுக்கு என்ன டவுட்னா, எதுக்காக வந்துட்டு பணத்துக்காக நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொன்னா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா, அவரும் அங்கே வேலை தான் செய்கிறாரு. ஸோ ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களும் அந்த அளவுக்கு ரிச்சாலாம் இல்ல. ஸோ சில பேர் ரிச்சா இருப்பாங்க. பட்டு நம்மகிட்ட அவர் எப்பவுமே ரிச்சா காட்டிக்கிட்டது இல்லைல்ல. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்கவும், நீங்கள் வந்துட்டு சாரா கிட்ட கேட்குறீங்க. நான் அப்படி பார்த்தா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவ வந்துட்டு, "இப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சுச்சு விடு. அதை பற்றி பேசாத" அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் அப்போதைக்கு அமைதியாக இருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அங்கே காலேஜில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டே அதாவது ப்ரொஃபஸர் டே அதுக்கப்புறம் உங்களோட பேர் சொல்லி 2 பேரும் இங்கே பிரின்சிபல் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டு ஓகே அப்போனா சாரை வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் டே வந்துட்டு வெளில போக சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு வேலை விட்டு போக சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அதுதான் அந்த காலேஜோட ரூல்ஸு. ஸோ அதனால எல்லோரும் அப்படி நினைக்கிறாங்க. சாராவுக்கும் வர ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீ பண்ண வேலைக்கு இங்கே பாரு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் நீ பண்ணுனதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட சரியே கிடையாது. ஏன்னா அவர் உனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. இத்தனை பேருக்கு முன்னாடி அவர் வேலை போயிடும் தெரிஞ்சு கூட நான் ஆமா லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உன்னை காப்பாற்றி தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறா. ஸோ ஆல்ரெடி நீங்கள் கில்ட்டியில் இருந்திருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது நீங்கள் வந்து டெஸ்ட் லவ் பண்ணுறீங்களா இல்லையா ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ இதை வேறு சொல்ல இன்னொரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் நான் வேணாந்து காலேஜ் விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் சமபயத்தோடு தான் போகிறீங்க மேலே பிரின்சிபல் ரூமுக்கே. ஆனால் டே வந்துட்டு கொஞ்சம் கூலாக தான் வராரு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன இவருக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க. பட் எதுவுமே அங்கே பேச முடியல அப்படின்னு நீங்களும் கூடவே போகிறீங்க. அவர் வந்துட்டு வா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே தோல் மேலே கைப்பட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. நீங்கள் சார் கம்மியாக இருங்க சார் அமைதியாக வாங்க சார் கையெடுங்க அப்படின்னு சொல்லவும் என்ன இது நான் தான் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் லவ் பண்ணுறேன்னு. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்கிறவா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க சார் உங்களோட வேலையே போயிடும் சார் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஆல்ரெடி உங்களுக்கு கில்ட்டியாக ஸோ ரொம்ப இந்த மாதிரி உங்களை வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்காக எதுவும் சொல்லிட்டு இருக்காரா. ஸோ உங்களுக்கு அது வேறு இன்னும் கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஸோ பிரின்சிபல் ரூம்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ செம ஷாக் ஆகுறீங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே சேர்மேன் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மீட்டிங் அப்படின்னா அந்த காலேஜோட சேர்மேன் அதுக்கப்புறமா அந்த பிரின்சிபல் அதுக்கப்புறம் அந்த காலேஜோட ஓனர் இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்கள்ல. ஸோ சேர்மேன் ஓனர் ஒன்றான்னு தெரியலையே. ஆனால் மொத்தத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அந்த காலேஜ் கட்டியிருப்பாங்கள்ல அவங்க அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் அந்த மாதிரி அந்த மொத்த கம்யூனிட்டியுமே இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு சாரா ஒரு நாள் சொல்லியிருப்பா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இத்தனை பேர்த்த இடத்துல அதாவது இத்தனை பேர்த்துக்கு மத்தியில் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேலை விட்டு தூக்கிடுவாங்க. இதுதான் வந்துட்டு சொல்லியிருப்பா. உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு செம பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. சென்டரில் வந்துட்டு நீங்கள் 2 பேர் நிற்கிற மாதிரி இருக்குது.
அப்படியே வந்துட்டு நின்றுட்டு ஒரு மாதிரி பேண்ட் பார்த்து முடிச்சுட்டே இருக்கிறீங்க. சார் சாரி சார், எல்லாமே என்னால் தான் அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. டே வந்துட்டு கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு நோட் பண்ணுறீங்க, அதாவது அந்த காலேஜோட ஓனர் இருப்பார்ல, ஸோ அவர் வந்துட்டு எப்போ தான் எந்திரிக்கிறாரு. ஸோ அவர் எந்திரிச்சது உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை டேவோட வீட்டுக்கு போயிருப்பீங்களா. ஸோ டே வந்து கனவுல பலான்னு ஒருத்தர் அரைஞ்சிருப்பார்ல. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, டேவோட அப்பா தான். இங்கே வந்துட்டு அவரை பார்க்கவும் இவர் தான் ஓனரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி இப்போ தான் உங்களுக்கு புரியுது ஏன் நீங்கள் வந்துட்டு பணத்துக்காக டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாரும் கிட்டேயும் அவள் ஸ்ப்ரெட் பண்ணா அப்படிங்கிறது. ஏன்னா காலேஜ் ஓனரோட பையன் தானே, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறா போல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க யாருக்குமே டே வந்துட்டு அந்த ஓனரோட பையன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவரே வந்துட்டு செம ஷாக்கில் தான் பார்த்துட்ருக்காரு. அவங்க அப்பாவும் வந்துட்டு எப்படின்னா, டே இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவர் வந்துட்டு டே என்ன சொல்கிறாருன்னா, அது வந்துட்டு சார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாரு. அவருக்கு செம கடுப்பாயிடுச்சு. எத்தனை நாள் நான் உன்னை தேடிட்டு இருக்க தெரியுமா, நீ கடைசியில் இங்கே நம்மளோட காலேஜ்லேயே வேலை பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு பார்க்குறாங்க. அப்படின்னா சார் இது உங்களோட பையனா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எப்படி யார்கிட்டயும் எந்த ஒரு ஐடென்டிட்டியும் வெளிப்படுத்திக்கலையோ, ஸோ அதே மாதிரி தான் டேவும் வந்துட்டு யார்கிட்டயும் எதுவுமே வெளிப்படுத்திக்காம தான் இருந்திருக்காரு. ஆனால் அந்த பிள்ளை மட்டும் 4 வருஷமாக அவர் தெரியும்ல. ஸோ அவரை பற்றி விசாரித்து ஓரளவுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணியிருப்பா. அதனால் அவளுக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருக்கும், டே வந்துட்டு இந்த காலேஜோட ஓனரோட பையன் அப்படிங்கிறது. ஸோ அவரோட அப்பா வந்துட்டு எங்கெங்கெல்லாம் உனக்கு என்ன தெரியுமா, எப்படி அவனுக்கு அவ்வளோ கோவம் வருமா அப்படிங்கிற மாதிரி, நான் பண்ண அன்னைக்கு தப்பு தான், ஸோ அதுக்காக நான் எவ்வளோ வேணால் சாரி கேட்குறேன், ஒழுங்காக நீ வீட்டுக்கு வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க, சார் கண்டிப்பாக இது உங்களோட பையனங்களை நம்ப முடியல, ஒரு வார்த்தை கூட எதுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. அவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி எல்லா ரவுண்டும் அட்டன் பண்ணி தான் இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணார் அப்படின்னால பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்குறாங்க, சரி ஓகே இப்போ எதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறனால இங்கே கூட நிற்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு, நீங்கள் அப்படியே தலை புரிஞ்சுட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் போயிட்டு பயங்கரமாக சண்டை போட்டிருப்பீங்கல்ல. ஸோ வந்துட்டு அவருக்கு உங்களை மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி வருஷம் ஆயிடுச்சுல, அதனால் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுல, அதனால் வந்துட்டு எங்கேயோ உன்னை பார்த்த மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே திருத்துன்னு முழிக்கிறீங்க, டேக்கு பின்னாடி போய் ஒழிச்சிட்டீங்க. சார் சார் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ டே வந்துட்டு சிரிக்கிறாரு, சும்மா அதை பார்த்துக்கலாம், அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டே வந்துட்டு உங்களுக்கு காப்பாற்றி விடுவாருன்னு நினச்சி தான் இப்படி பின்னாடி போய் ஒழிஞ்சிருப்பீங்க. அவரும் தான், அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பலான்னு அறிஞ்சிங்கல்ல, அது காரணம் யார், இவ தான். ஸோ அவள் தான் இவ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே பார்க்குறாரு அவர், அந்த பொண்ணா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேருந்துடா பிடிச்ச நீங்கள அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஒரு மாதிரி சீரியஸாக மீட்டிங் நடக்க வேண்டியது, ஆனால் பயங்கரமாக ஃபன்னியாக போயிட்டு இருக்குது. டேக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. அவர் அப்பா இந்த அளவுக்கு மாறுவார்னு அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். நேரம் மணி மைண்டடாக இருந்திருப்பாரா. ஸோ வந்துட்டு இந்த அளவுக்கு அவங்க அப்பா ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டைப்பாக மாறுவார்னு அவர் நினச்சி கூட பார்க்கல. அப்பா நீங்கள் தான் பேசுகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லவும், முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஆளுக்கு சேர் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி ஒரு மாதிரி பூனைக்குட்டி மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஓரமாக. ஸோ டே வந்துட்டு எல்லாத்தையும் முன்னாடி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நாங்கள் பண்ணது தப்பு தான். ஸோ எப்படின்னா உங்களோட காலேஜோட ரூல்ஸை மீறினது எங்களோட தப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது, நான் இந்த பொண்ணுக்காக 4 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு தெரியலப்பா. ஸோ இந்த மாதிரி அவன் அடிச்சுட்டு, அதாவது உங்ககிட்ட அடி வாங்கி வச்சுட்டு போனால அப்படிங்கிற மாதிரி மொத்த கதையும் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கில்ட்டினஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் அவங்கள அப்போ இருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. என்ன இருந்தாலும் அவள் சின்ன பொண்ணு தான், எனக்கு அப்போ அவளோட ஏஜ் எல்லாம் சரியாக தெரியாது, ஏதோ ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு தெரியும். அந்த டைம் தான் நானும் காலேஜ் எல்லாம் முடித்தேன். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ஏஜ் கேப் எல்லாம் கிடையாதுல்ல. ஸோ ஒரு மாதிரி நான் அவளை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், தேடாத இடம் கிடையாது. ஆனால் இப்படி நான் வேலை செய்கிற அதே காலேஜில் வந்து படிப்பான்னு நான் கனவு கூட கண்டு பார்க்கல. ஸோ அவள் வந்து எனக்கு வந்துட்டு அவளை விட மனசு இல்லை. இருந்தாலும் ஓகே, நாங்கள் வெளியே காட்டிக்காம தான் இருந்தோம். பட் இந்த பொண்ணு ரொம்ப இது பண்ணங்காட்டிக்கு தான் இந்த மாதிரி வெளியே சொல்ல வேண்டியதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை ஃபுல்லாக சொல்கிறாரு. அவரப்பா ஷாக்காக இருக்காரு, என்னடா பேசிகிட்டு இருக்கிற, அவள் உன்னை அடி வாங்க வச்சாங்க, ஒரே காரணத்துக்காக நீ லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியல, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப அப்போ இருந்தே பிடிச்சிருக்கு. ஸோ அவளை மிஸ் பண்ணி ஒரு மாதிரி இல்லை, அது லவ்வாக மாறிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு இங்கே அழுகே வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஏமாற்ற தானே ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களால் அந்த கில்ட்டினஸ் தாங்க முடியாமல் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவர் அப்பானா வந்து, நீ பாரு மயிலுக்கு மாலடா, உன்னால வந்துட்டு நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஸோ நீ இங்கே படிக்கலாம், அவனும் இங்கே வேலை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா, இது உங்களோட காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு நீங்கள் எதுக்கு அழுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களால் சொல்லவும் முடியல, ஒரு மாதிரி இருக்குது, கில்ட்டியாக இருக்கா. அதனால் அதுகிட்டே இருக்கவும் ஒரு வழியாக அவங்க சமாதானப்படுத்தி டேதான் வந்துட்டு, சரி ஓகேப்பா நான் வந்துட்டு ரிசைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்கவும், சார் இது உங்களோட காலேஜ் சார், நீங்கள் ஏன் சார் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ரூல்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்க்குறாங்க எல்லாரும், ரூல்ஸ் தான், ஆனாலும் வந்துட்டு அப்படின்னு சொல்லவும், டே வந்துட்டு சிம்பிளாக சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் வந்துட்டு நான் வேணா இந்த காலேஜ் விட்டு போயிடன்ட்டு அழுகிறீங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி கிவ் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கும் அந்த காலேஜோட ரூல்ஸே வந்துட்டு, சரி ஓகே என்னதான் ரூல்ஸாக இருந்தாலும் இது இந்த காலேஜ் உங்களோடது, அதனால நீங்கள் இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ டே வந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல, நமக்கு என்ன, நம்மளுக்கு அவளை பார்த்துட்டு இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவரும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் நினச்சிருப்பாங்க அடுத்த நாள் வந்துட்டு காலேஜெல்லாம் வரமாட்டாருன்னு. ஆனால் இதுக்கப்புறம் தான் பையன் வந்துட்டு எப்படி டிப் டாப் அப்படி செம கெத்தா
ஸ்ட்ரெயிட்டாக வந்து காலேஜுக்குள்ளே வராரு, கிளாஸ் நடத்துறாரு. அதுவும் அந்த 4th இயர் போகிறப்ப அந்த பொண்ணை மட்டும் வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கேள்வியாக கேட்டு அவளுக்கு முடியல சார், சாரி சார், என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ண தப்பு தான், அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, என்னால் முடியல, இத்தனை கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் நடந்துற சப்ஜெக்ட் சம்மந்தப்பா தான் உன்னை கேட்குறேன், மற்றபடி உன்ட்டு நான் தப்பாக எதுவும் கேட்கல, கேள்விக்கு பதில் சொல்லுடி அப்படின்னு. ஸோ அவளும் சும்மா அவளை வச்சு ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி அவளை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரியே இருக்குது அவளுக்கு. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்குமோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி 4 வருஷம் வந்துட்டு ஒரு மாதிரி சீக்கிரமாக போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னு என்ன ஃபீலிங்னா, 4 வருஷமா லவ் பண்ணுறோம், ஒரு நாள் கூட டேட்டிங் போனதில்லை, ஒன்றும் கிடையாது, சும்மா லவ்ங்கிற பேரில் என்னத்தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் புலம்பிட்டு இருக்கிறீங்க. யார்கிட்ட? சாரா கிட்ட தான். அவளும் பார்க்குறா, ஏய் முதல்ல நீ லவ் பண்ணுறியாடி, இல்லை இனிமேல் பழி வாங்குற எண்ணத்தில் தான் இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஏய் தயவு செஞ்சு அதை பற்றி மட்டும் பேசாத, எனக்கு கில்ட்டியாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவள் வந்துட்டு அதெல்லாம் சரி, நான் தான் சொன்னேன்ல, நீ வந்துட்டு ஏமாற்றவே இல்லடி, நீ ஸ்டார்டிங்லேருந்தே அவர் லவ் பண்ணிட்டு தான் இருக்கா, ஆனால் அது உனக்கே தெரியல, ஏன்னா நீ பேசுறது நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நீ ஏமாத்தலாம் கிடையாது, நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம், உன் வாய் தான் அப்படி சொல்லி அப்புறம் மனசு அப்படி சொல்லியிருக்காது அப்படின்னு அவள் கொஞ்சம் உங்களை சமாதானப்படுத்தும் தான் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி காமாக இருக்குது. அப்படி வந்துட்டு 4 இயர்ஸ் போயிடுச்சா, உங்களுக்கு ஒரே வருத்தம், ஆனால் ஒரு பக்கம் ஹாப்பி, ஏன்னா 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா டேட்டிங்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு ஏய் சாரா இனிமேல் டேட்டிங் போகணே அப்படிங்கிற மாதிரி குதிச்சுட்டு இருக்கிறீங்க. அவள் பார்க்குற அடியே அதெல்லாம் காலேஜ் டைம்லேயே போனால் தான் நல்லாயிருக்கும், நீ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் போகிறேங்கிற சீப்பை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் வந்துட்டு என்னவா இருந்தால் நான் எனக்கு 80 வயசான கூட நான் டேட்டிங் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்படியே வந்துட்டு செம ஹாப்பியில் தான் இருக்கிறீங்க. ஸோ காலேஜில் தான் கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சு, ஸோ செம ஹாப்பி. அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலலாம் அப்படியே பயங்கரமாக குதிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்குன்னு அதை விட ஹாப்பி, என் பொண்ணு நல்லபடியாக படிச்சு முடிச்சு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த காலேஜில் வந்துட்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் தான் ஃபஸ்ட் வந்திருப்பீங்க, என்ன தான் சேட்டப் பண்ணாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட் வரீங்க, அது வந்துட்டு மாறாத ஒரு விஷயம். அதனால் வந்துட்டு அவருக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆஃபீஸ் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போனஸ் மாதிரி சும்மா இஷ்டத்துக்கு அந்த ஒரு மந்த் சேலரியை சேர்த்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் செம ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் இப்படி ஃபஸ்ட் மார்க் வாங்கலாடா, இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏப்பா இப்படி அலப்பறை பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. நான் இதை விட இன்னும் எச்சா கூட அலப்பறை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் வந்துட்டு டேஸ்லாம் போகுது. ஒரு 1 வீக் ஆயிருக்கும் காலேஜெல்லாம் முடிச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு டேக்கு கால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி மிஸ் பண்ணுறேன், நீ தானே சொன்னேன் டேட்லாம் போகலாம் காலேஜெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் 1 வீக் ஆச்சு நான் காலேஜ் முடிச்சு அப்படின்னு சொல்லவும் டே வந்துட்டு சரி ஓகே நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு செம்ம ஜாலியாக வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கீங்க. அப்படியே போயிட்டு ஃபஸ்ட் எங்கே போகிறீங்க அப்படின்னா பீச் தான் போகிறீங்க. ஸோ பீச் வந்துட்டு செம்ம வெயில் அடிக்குது, வெயில் காய்ச்சிது அப்படின்னு சொல்லங்காட்டிக்கு சரி ஓகே நம்ம வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. அப்படியே கிளம்பி போயிட்டு ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் தூரம் போக போக அப்படியே லேட் ஆகும்ல. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறீங்க, லாங் டிரைவ். அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி கை வலிக்காமல் ஓட்டிட்டு இருக்காரு, நீங்களும் அப்படியே செம ஹாப்பியாக போயிட்டே இருக்கிறீங்க. லாங் டிரைவாக போயிட்டு ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இன்னொரு பக்கம் போகிறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சி அவர்கிட்ட இது பண்ணீங்களோ அது எல்லாமே சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பேர்டனாக இருக்குமோ, அது வந்துட்டு நமக்கு ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க. சாரா கிட்ட சொல்லியிருப்பீங்க, அவர் வந்துட்டு இதெல்லாம் சொல்ல வேணாம், அவருக்கு அது ஹர்ட் ஆயிடும், இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனாலும் வந்துட்டு இல்லை நான் ஏமாத்துற மாதிரி ஆயிரும்ல, எனக்கு ஒரு மாதிரி அது கஷ்டமாக இருக்குது, நான் சொல்லிடுறேன், என்ன ஆனாலும் ஓகே, அவர் என்னை அக்செப்ட் பண்ணாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, நான் வந்துட்டு சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இப்போ வரும்போதே ஒரு வேளை வந்துட்டு பிரேக்கப் ஆனாலும் ஆகலாம், நான் முன்ன மாதிரி இதுக்கு மேலே வந்துட்டு நம்மக்கிட்ட பேசுவாரா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டு தான். பயந்துட்டே தான் வந்து சொல்கிறீங்க. அவர் அப்படி பார்க்குறாரு உங்களை. அந்த மாதிரி ஒரு மாதிரி உங்களை பார்க்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு இன்னைக்கு பிரேக்கப் தான் போல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவர் பார்க்குறாரு, இப்போ எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கட்டு நீ பாரு இந்த மாதிரிலாம் பார்க்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஆல்ரெடி கில்ட்டியில் செத்துட்டு இருக்கு டெய்லியும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவன்ட்டு பார்க்குறாரு, நீ கில்ட்டி ஆகிற அளவுக்கு இங்கே என்ன நடக்கலை அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா பேசுகிற, நான் பண்ணது தப்பு தானே, உன்னை ஏமாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ என்னை ஏமாத்தலையே, எனக்கு அது தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எது தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஆமாம், அவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு சடனாக நீ இந்த மாதிரி ஃப்ளிட்டி டைப்பில் மாறினா உன்னை பற்றி நான் விசாரிக்க மாட்டேன், அதனால் கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது, எப்படி உனக்கு மட்டும் எல்லாமே தெரியுது, நான் பண்ணுற எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் சடனாக ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்கல்ல, ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன், அவன் என்னோட எனிமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளிட்டியெல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஒரு மாதிரி ஃப்ளிட்டிங் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த அன்றைக்கே வந்துட்டு அவர் முடிவு பண்ணிப்பார், இவன் இந்த மாதிரி ஆள் கிடையாதே அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்திருக்கும், இந்த மாதிரி காலேஜில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ப்ரொஃபஸரை லவ் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனை ஆயிருந்திருக்குல்ல. ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்துட்டு நான் இவனை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு இவன் நினச்சிருக்கா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி என்னை ரிவெஞ்ச் பண்ண போகிறாளா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறப்போ நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நீ நிஜமாவே ஃபீல் பண்ணி தான் என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு, நீ என்கிட்ட நடிக்கிற மாதிரி ஒரு ஒரு செகண்ட் கூட எனக்கு ஃபீல் ஆகலை. அப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னா நான் அன்றைக்கே விட்டுருப்பேன். ஆனால் நீ எப்படி பேசினாலும் வந்துட்டு எனக்கு அது ட்ரூவாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களே இப்போ தான் இப்படிதான் யோசிக்கிறீங்க. ஆமாம் சாரா கூட இப்படி தானே சொன்னா, என் கண்ணில் பொய்யே தெரியல அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் கண்ணில் பொய் தெரியல, ஆனால் வாய் தண்டை ஃபுல்லாக பொய் தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ப்ளீஸ் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும் நான் அப்படியே தான் சொல்லுவேன், போய் கறி அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன் அப்படி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்லாம் போகுது.
ஆனா, நீங்க ஒரு நாள் கால் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த மாரி ரொம்பவே மிஸ் பண்றேன். நம்ம காலேஜ்லலாம் வந்துட்டு டெய்லி பேசுவோம், டெய்லி பார்ப்போம்ல. ஆனா இப்ப பாரு வீக்லி ஒன்ஸ் கூட பார்த்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏதோ டேட்டிங்லாம் போலான்னு ப்ராமிஸ்லாம் பண்ணீங்க. ஆனா இப்ப பாருங்க, சும்மா ஃபோன் கூட பேசுறது கிடையாது அப்படிங்கிற மாரி அழ ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ டேக்கு புரியுது. பட் இருந்தாலும் அவர் வந்துட்டு, "இல்ல அந்த மாதிரி சில பிரிவுகள்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அதுக்காக ரொம்ப கஷ்டப்படாத" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இல்ல ஏதோ வேற மாரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் எப்படி சொல்றது? ஒரு 1 மந்த் எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட பேச முடியாது. நான் வந்துட்டு வெளில போறேன். எனக்கு இந்த வேலை, அந்த வேலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இவன் என்ன கல்டிவேட்டிங் மாரி ஃபீல் ஆகுது. ஏன்னா எங்க எங்க வேணா போலாம். ஆனா வந்துட்டு ஃபோன் இருக்குதுல்ல பேசலாம். ஆனா அவர் பேசவே மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாரி இது கஷ்டமாகுது. சரி ஓகே நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு அப்படியே அமைதியா இருக்கீங்க. இப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் ஆயிருக்கும். அவர் சொன்ன மாதிரியே ஒரு கால் வரல, ஒரு மெசேஜ் வரல. நீங்களே கால் பண்ணாலும் பிக் பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்க கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போல. நம்ம வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டான் போல. நம்ம உண்மையெல்லாம் சொன்னோம்ல அதனால தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்க ஒரு மாரி முடிவு பண்ணிட்டீங்க. இப்படியே வந்துட்டு ஒரு 1 மந்த் போயிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. ஒரு வேளை 1 மாசம் கழிச்சு பேசுவாங்களோ, அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேளை நிஜமாவே வேலை தான் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாரி ஒரு குட்டி நம்பிக்கை. அதுவும் 99 பாயிண்ட் வந்து நம்பிக்கையே இல்ல. அவர் அவ்வளோதான் பிரேக்கப் பண்ணிட்டார் போலன்னு தோணுது. ஆனா அந்த 1% மட்டும் கொஞ்சோண்டு நம்புறீங்க. அதனால வந்துட்டு சரி ஃபோனையே பார்த்துட்டே இருக்கீங்க. கால் வருமா, மெசேஜ் வருமான்ட்டு. உங்களுக்கு கால் பண்ண பயமா இருக்கு. ஏன்னா நீங்க கால் பண்ணி கட் பண்ணிட்டாவோ, இல்ல எடுக்கலனாவோ உங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிரும். அதனால நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படியே வந்துட்டு ஃபோனே பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஆனா, சடனா வந்துட்டு உங்க டாடி, உங்க மம்மி 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டே வராங்க உள்ள. நீங்க பார்க்குறீங்க. "இப்ப எதுக்கு இப்படி சிரிச்சுட்டு வரீங்க?" அப்படி சொல்லவும், "அதுவா என்னோட குட்டி ஏஞ்சலுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ண போறோம்." அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. "எது குட்டி ஏஞ்சல் கல்யாணம் பண்ண போறீங்களா? நானே குட்டி தானே இருக்கேன். என்ன கல்யாணம் பண்றீங்க?" அப்படின்னு கேட்குறீங்க. உங்க டாடி வந்துட்டு சும்மா விளையாட்டுத்தனமா இருக்காத. ஸோ நாளைக்கு வந்துட்டு எப்படி சொல்றது? இந்த அலைன்ஸ்லாம் வருவாங்கல்ல, அப்படி வந்துட்டு உன்ன பார்க்க வராங்க. ஸோ ஃபுல்லா ரெடி ஆயிக்க ஓகேவா? அழகா ரெடி ஆயிக்கன்ட்டு சும்மா உங்க அப்பா அவ்ளோ ஒரு மாரி பயங்கரமா ஷாப்பிங்லாம் பண்ணி உங்களுக்கு அந்த ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ன்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. ஒரு கடையே உள்ள கொண்டு வந்து வச்சுட்டாரு. அதில எது பிடிச்சிக்கோ அது போட்டுக்க ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மேக்கப் செட்டுன்னு அத்தன வாங்கிட்டு வந்து வச்சுருக்க சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்படி லவ் பண்ற விஷயத்த. ஸோ அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்களும் வந்துட்டு ஒரு நாள் கூட லவ் பண்ற மாரி எந்த ஒரு விஷயமும் பண்ணது கிடையாது. வெளிலலாம் போனது இல்லல்ல. எப்பயாவது டேவ் மீட் பண்ணுவீங்க. ஸோ அத வந்துட்டு ஃப்ரெண்ட பார்க்குறேன்னு சொல்லிட்டு போவீங்க. அதனால அவங்களுக்கு சந்தேகமே வரல. ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. யார கேட்டுப்பா முடிவு பண்ண அப்படின்னு கேட்கவும், "நீ எதுவுமே சொல்லல. நீ யாரையாவது லவ் பண்ணேன்னு சொல்லியிருந்தீனா கூட நான் ஓகேன்னு வெயிட் பண்ணியிருந்திருப்பேன். நீ எதுவுமே சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க உங்க மம்மி கிட்ட? "மம்மி என்ன மம்மி இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் எனக்கு எப்படி தெரியும்? உங்க டாடி வந்து சடனா சொன்னாரு. ஆனா பெரிய இடம், நல்ல இடம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பையன் அப்படி இருக்கான், அப்படி இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கிறீங்க. ஸோ அடுத்த நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படியே கை கால் நடுங்குது. இதுக்கு மேல நம்ம வந்துட்டு ஃபோன் பண்ணாம இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு நீங்க டேக்கு ஃபோன் பண்றீங்க. ஆனா நீங்க நெனச்ச மாரியே அவரு கட் பண்ணி விட்டுர்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான் அழுகையே வந்துருச்சு. அவ்வளோதான் அப்படின்னா வந்துட்டு இவன் ஒரு நாள் கூட இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ 1 மாசமாச்சு பேசி, ஆனா வந்துட்டு கால் பண்ண கிடையாது, மெசேஜ் பண்ண கிடையாது. நான் கால் பண்ணாலும் கட் பண்றாங்க. அப்படிங்கிற மாரி பயங்கரமா அழுகையே வருது. பட் இருந்தாலும் உங்க டாடி வந்துட்டு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றாங்களா? என்னதான் இருந்தாலும் நீங்க உங்களோட அப்பா பொண்ணு இல்லையா? அதனால அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பேட் நேம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி நினச்சிட்டு தான் போறீங்க. ஆனா கீழ போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. யாரையும் உங்களுக்கு பார்க்கவே பிடிக்கல. அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த வாய்ஸ் எல்லாம் ஒரு மாரி ஃபெமிலியரா இருக்கிற மாரி இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க கண்டுக்கல. ஆமா என்னத்த போய் அப்படிங்கிற மாரி தான் உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்க டாடி சரி ஓகே என்னோட பொண்ணுகிட்ட வந்து நான் சடனா தான் சொன்னேன். ஸோ இதுக்கு முன்னாடி அவகிட்ட சொல்லல. நேத்து தான் சொன்னேன் இந்த மாரி ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி. அதனால அவ இன்னும் பையன பார்க்கல. அதுக்கப்புறம் அவ இன்னும் அவளுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்கல இது மாரியெல்லாம் வந்து நாங்க கேட்கவே இல்ல. ஸோ அவளோட விருப்பம் இல்லாம நாங்க எதுவும் பண்ண முடியாது. அவ ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட பேசட்டும், அந்த பையன்கிட்ட பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க பார்க்குறீங்க. இவ்வளோ நல்லவனா இருக்கிறியாப்பா அப்படிங்கிற மாரி. ஏன்னா அவரு எப்படின்னா அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ண வந்திருக்காங்க. அந்த இடத்துல கூட என் பொண்ணுகிட்ட நான் நேத்து தான் சொன்னேன். ஸோ அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சரி ஓகே. என்னதான் ஆகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க டாடி வந்துட்டு சரி ஓகே நீ போய்ட்டா அந்த பையன்கிட்ட பேசிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பக்கம் இருந்து வர ஒரு வாய்ஸ் வந்துட்டு 4 வருஷமா பேசியாச்சு. இதுக்கு மேல என்னத்த பேசுறது அப்படிங்கிற மாரி கேட்குது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்னடா கேட்ட வாய்ஸ் மாரி இருக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அது டே தான். ஸோ உங்க டாடிக்கு அதாவது நீங்க செம ஷாக் ஆகுறீங்க. ஆனா அத விட அதிகமா உங்க டாடி ஒரு மாரி ஷாக் ஆகுறாங்க. என்ன 4 வருஷமா பேசியாச்சா? அப்படிங்கிற மாதிரி. ஆமா அங்கிள். என்ன அங்கிள் சும்மா பேசிட்டே இருக்குது. சீக்கிரம் கல்யாணத்த பண்ணி வைங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிக்குது. ஸோ, இப்போ வந்துட்டு உங்க டாடியும், உங்க மம்மியும் தானே ஒரு மாரி கன்ஃப்யூஷன்ல இருக்கிறாங்க. அந்த பக்கம் டேவோட அம்மா, அப்பா வந்துட்டு சொல்றாங்க. அதுவும் உங்க அப்பா தான் சொல்றாங்க, "இங்க பாருப்பா, என்னதான் நீயும் நானும் ஃப்ரெண்டா இருந்தாலும், ஒரு சில விஷயத்த நானும் உன்கிட்ட மறைச்சிருக்க கூடாது. ஆனா மறைச்சிட்டேன் என்ன பண்றது? ஆ இவங்க 2 பேரும் 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. 4 வருஷம் உன் பொண்ணுக்கு. ஆனா என் பையன் 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான் உன் பொண்ண." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே உங்க அப்பா வந்துட்டு ஷாக்கா பார்க்குறாங்க. "அடம்மா! என்னடா என் பொண்ணு என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்க மாட்டாளே, என்ட்ட மறைக்க மாட்டாளே." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு எதெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்ல முடியும். எல்லாத்தையும் சொல்ல முடியாது சரியா? இதுவே நானா கண்டுபிடிச்சேன். இல்லன்னா எனக்கு மட்டும் யார் சொல்லியிருப்பா?"
அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஒரு மாதிரி பண்ணியாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு அப்படியே மாதிரி டேவ் பார்த்தது கண்ணால கலங்கி இருக்குது. ஏன்னா ஒரு கால் கட் பண்ணது ஒரு மாதிரி மனசே உடஞ்சிருக்கு. அவ்வளோதான், அப்படிதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அவர் வந்து அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களால் நம்பவே முடியல. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு பார்க்குறாரு, இவங்க சொல்கிறதெல்லாம் நிஜமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவருக்கு கோவம் கிடையாது, ஆனால் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கவும் அப்படியே உங்கள் மம்மி உங்கள் டேடி உங்களுக்கு இருக்குன்னு பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க அப்படின்னா, ஆமாம் இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் லவ் பண்ணோம், ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. டேக்கு அப்படியே கண்ணால விரியுது, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே டேவர் மாதிரி வில்லத்தனமாக பார்த்து சிரிக்கிறீங்களா? ஸோ அவர் வந்துட்டு, ஏய் என்ன எதுக்கு இது மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, ஆமாம் நீ தானே ஒரு மாதத்துக்கு முன்னாடி இது மாதிரிலாம் அதிகமாக பேச முடியாதுன்னு சொன்னேன், இன்னைக்கு காலையில் கூட நான் கால் பண்ணுறேன், அப்போ நீ கட் பண்ணிட்டேன், ஸோ அப்போ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம், இதுக்கு மேலே அவங்களால எனக்கு கல்யாணம் படிக்க முடியாது அப்படின்னு பயங்கர கோவம் உங்களுக்கு. அவருக்கு ஃபோன் கட் பண்ணிருந்தா உங்களுக்கு அவ்வளோ கோவம். ஸோ இன்னும் எனக்கு என்னால் வந்துட்டு இன்னும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ போய் வேறு எதாவது கல்யாணம் பண்ணிக்க போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு, ஏய் என்ன அதெல்லாம் முடியாது, என்ன பேசிட்டு இருக்க, நான் உனக்கு எதுவும் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சர்ப்ரைஸ் கொடுக்குறியா இல்லை ஷாக் கொடுக்குறியா, நான் வந்துட்டு உனக்கு கால் பண்ணல, அப்போ நீ எது கட் பண்ண அப்படின்னு சொல்லி 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க. ஆக்சுவலாக அவங்க அத்தனை பேரும் இங்கே இருக்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க. ஸோ டேவ் வந்துட்டு அப்படியே வர எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. இங்கே பாரு, இதுக்கு மேலே எப்படின்னா 4 வருஷம் ஒன்றா தான் பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் இதுக்கு மேலே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றா தானே இருப்போம், அதனால ஒரு மாதம் மட்டும் சும்மா பார்க்காம இருந்தால் எப்படி இருக்கும், பார்க்காம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபீல் வேணும்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, அதெல்லாம் முடியாது, நீ என்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு பண்ணல, ஸோ பிரேக்கப் தான், இனிமேல் உனக்கு எனக்கு எது சம்மந்தம் இல்லை அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. நீங்கள் அப்படியே பக்கத்தில் இருந்த ஒரு மாதிரி பிள்ளை இருக்கலாம் சோஃபாவில், அதை எடுத்து அப்படி தூக்கி மேலே போட்டுறீங்க. அவர் வந்துட்டு என்னையே அடிக்கிறீ அப்படின்ட்டு கொஞ்சம் துரத்த வராரு. நீங்கள் அப்படியே வீட்டை சுற்றி ஓடிட்டு இருக்கிறீங்க, சோஃபாவில் சுற்றி ஓடிட்டு இருக்கிறீங்க, மரியாதையே போயிடலாம் துரத்தாதடா அப்படின்னு. அவர் வந்துட்டு விடமாட்டேன்ட்டு துரத்திட்டே இருக்காரா. நீங்களும் அங்கே ஓடி இங்கே ஓடி அப்படியே ஓடிட்டே இருக்கிறீங்க. ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னுமே வந்துட்டு உங்கள் மம்மியால் ப்ராசஸ் பண்ண முடியல. ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே உங்களை அப்படியே கேட்ச் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே கேட்ச் பண்ணி பிடிக்க வச்சுட்டு ஒரு மாதிரி பிடிச்சி நிற்க வச்சுட்டு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சாரி நீயே வச்சுக்கோ, நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போகல அப்படின்னு நினச்சேன், ஏன்னா நான் அன்றைக்கி சொல்கிறப்போ நீ ஒரு மாதிரி என்னை பார்த்தியா, ஸோ நீ வந்துட்டு திரும்ப அதை மனசில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி அலாச்சிட்டிங்க. ஸோ இப்போ டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு பார்சல் அங்கே வீட்டில் இருக்கும்ல, ஸோ நீங்கள் நிறைய வாங்கி வச்சுருப்பீங்க, ஸோ இந்த மாதிரி பார்க்கும் நீங்கள் நிறைய வாங்கி வச்சுருப்பீங்க, அதில் வந்துட்டு ஒரு பார்சல் எடுத்து அப்படி உங்கள் கையில் கொடுக்குறாரு. இது என் வீட்டில் இருக்க பார்சல், இது கூட எனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கவும், உனக்கு அனுப்புனதே நான் தான், அன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்து கூட நான் தான், இந்த ஒரு மாதமாக நான் டெய்லி வந்து உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன், உனக்கு தான் எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ தான் யோசிக்கிறீங்க, ஆமாம் டெய்லி வந்துட்டு பார்சல்னு யாரோ ஒருத்தங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, அது நீ தானா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அந்த லட்சத்தில் உனக்கு எனக்கு பற்றி தெரிஞ்சிருக்கு, அது இப்படி கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறேன், கொஞ்சம் கூட உனக்கு டவுட் இல்லை அது நானாக இருப்பேன் அப்படின்னு, கொஞ்சம் கூட உனக்கு ஃபீல் ஆகலையா, நீ எல்லாம் என்னை விட்டு 10 அடி தள்ளினா கூட எனக்கு அப்படியே ஹார்ட் படப்படன்னு அடிக்கும் தெரியுமா, ஸோ நான் கண்டுபிடிச்சிடுவேன் நீ தான் இங்கேயும் இருக்க அப்படின்னு, ஆனால் உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, அப்படி இல்லை நானே சோகமாக இருந்தேன்னா அதனால எனக்கு கவனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சல் ஓப்பன் பண்ண சொல்கிறாரு. நீங்களும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அதில் வெட்டிங் கவுன் இருக்குது. டே என்ன வெட்டிங் கவுன் அப்படின்னு சொல்லவும், இதை போட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு இன்னைக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் இன்னைக்கு தான், சீக்கிரம் போட்டு வா அப்படின்னு சொல்லவும், நீங்களும் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அப்படியே அந்த தலையெல்லாம் வைப்பாங்கல்ல, வெட்டிங் கவுன்லாம் போட்டுட்டு தலையில் ஏதோ ஒயிட் கலரில் நெட்டட் ஃபேப்ரிக் மாதிரி ஏதோ வைப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் அவரே மாட்டி விடுறாரு. பார்க்குறீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் பண்ணல, உன்னை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி சின்னதாக ஒரு வந்துட்டு எப்படின்னா அந்த நெக்லஸ் ஒன்று இருக்குல்ல, ஸோ அப்படியே அழகாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. நீங்களும் அதை பார்க்குறீங்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாமே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவரே போட்டு விடுறாரு. ஸோ உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அவருக்கு ரொம்ப கிட்ட வந்து உங்களுக்கு அது மாதிரி அந்த கழுத்தில் அந்த செயின்லாம் போட்டுடுறப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, நல்லா இருக்குது. அப்படியே வந்துட்டு அப்படியே அவர் கண்ணையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேருக்கும் ஐ டு ஐ கான்டாக்ட் வந்துட்டு போயிட்டே இருக்கா. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சா, அதனால் வந்துட்டு சரி ஓகே கீழே தேடுவாங்க போகலாமா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே போகலான்ட்டு வரீங்க. எப்படின்னா மேலே ஸ்டெப்பில் இருந்து அப்படியே இறங்கி வரீங்க 2 பேரும், அப்படியே கை கோர்த்துட்டு எல்லாருமே கீழே இருந்து பேண்ட் பார்க்குறாங்க. என்னது சண்டை போட்டு தானே போனாங்க, அதுக்குள்ளே என்ன இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வர மாதிரி வராங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் டேடிக்கும் மம்மிக்கும் அப்படியே வந்துட்டு கண்ணில் எல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா அதாவது இந்த கல்யாண கெட்டப்பில் வந்துட்டு யாருக்கா இருந்தாலும் அவங்களோட பொண்ணை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கால அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ அப்படியே போட்டு 2 பேர் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ எல்லாரும் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க வியப்பா. ஏன்னா என்கேஜ்மெண்ட்டுன்னு தான் சொல்லி வந்திருப்பாங்க, ஆனால் ஏதோ கல்யாண கெட்டப்பில் வரவும்
டேவோட அப்பா பார்த்துட்டு, என்னடா டே இன்றைக்கே கல்யாணம் பண்ணிடலாம் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் டாடி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாக்கெட்டில் ரிங் இருக்குது. ஸோ எடுத்து அப்படி காட்டுறாரு. எப்படின்னா அதே இடத்துல உட்காந்துட்டு அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் படிக்க ஓகேவான்ட்டு ஒரு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. உங்கள் டேடி மம்மிக்குன்னா அதை விட ஹாப்பி. ஸோ எல்லோரும் செம ஹாப்பியாக இருக்கவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க கொஞ்சம் பேர். ஸோ அப்படியே வந்து அதாவது டேவோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சாரா மட்டும் தான். ஸோ சாரா வந்திருப்பா. ஸோ டேவோட ஃப்ரெண்ட் நிறைய இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு அந்த கான்ஃபெட்டி எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே வெடிச்சு அப்படியே செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2 பேரோட திங் மாற்றிக்கிறீங்க. உங்கள் மம்மி வந்துட்டு இப்படி வந்துட்டு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பேன். கல்யாணம் இந்த பொண்ணோட கல்யாணம் இப்படி வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா. அதனால டே அதையும் பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, நீங்கள் எப்போ வேணால் எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, மறுபடியும் நாங்கள் பண்ணிக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை. என்ன இதே ஸ்டைல் வேணால் வேறு ஏதாவது கண்ட்ரி ஸ்டைலில் பண்ணலாம், ஓகேவா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா வந்துட்டு ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு மேரேஜை. ஒரு வழியாக அப்படி வீட்டுக்குள்ளேயே எல்லாத்துக்கு முன்னாடியும் உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான முறையில் ஒரு மாதிரி ஒரு ஃபீலோட உங்களுக்கு மேரேஜ் வந்துட்டு நடந்துருச்சு. நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்காத விஷயம்லாம் ஒரே நாளாக நடந்து முடிஞ்சிருச்சு. உங்களால் நம்பவே முடியல, கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கா அப்படிங்கிற மாதிரி கதை உங்களோட கையில் ரிங்கு போட்டிருப்பார்ல, அதை திருப்பி திருப்பி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் வியடாக பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க உங்களை பார்த்து. என்னம்மா அந்த ரிங்கு அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் செம சிரிப்பாக இருக்குது. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் டேவோட பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு சரி ஓகே கல்யாணத்தை இப்படி எங்களுக்கே தெரியாமல் சஸ்பென்ஸாக அதாவது எங்களுக்கே சர்ப்ரைஸாக பண்ணிட்டீங்க, ஓகே ரிசப்ஷனாவது நாளைக்கு வச்சுக்கலாம், ஓகேவா, அதுக்கெல்லாம் இன்வைட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நேரில் போய் கூப்பிட முடியாதுல்ல. ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் விஷயம், இப்படி சடனாக கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ரிசப்ஷன் வந்துட்டு நாளைக்கே வச்சுருக்கோம். அதனால் டேரெக்டாக வந்து யாரையும் கூப்பிட முடியல, பண்ணிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஓகே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு டே என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கு ரிசப்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு தான், அப்படி எங்களுக்காக வச்சுக்க முடியும், எங்களுக்கு என்ன 60 கல்யாணம் பண்ணி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ரிசப்ஷன்லாம் வேணாம், ஏன்னா நாங்கள் இன்றைக்கி நைட்டு ஹனிமூன் போகிறதுக்கு கிளம்ப போகிறோம், டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா ஆல்ரெடி எல்லாமே ஒரு பிளானோட தான் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி டே இப்படி பார்க்குறாரு. உங்கள் மைண்ட் வாஷ் அப்படியே கேட்ச் பண்ணிட்டாரு. ஆமாம் பேபி எல்லாமே என் பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே என்னோட மனசில் கூட இப்போலாம் நினைக்க முடியுதுல, எல்லாமே பட்டுன்னு சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டேவோட டேடி வந்துட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கிற, கல்யாணம் தான் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஓகே, பட் ரிசப்ஷனாவது வைக்கணும்ல, நாளைக்கு எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணி ரிசப்ஷன் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, கல்யாணத்துக்கு நேரில் போய் கூப்பிட்டா தானே எல்லோரும் வருவாங்க, நீ ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணால் தப்புப்பா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு மாதம் டைம் தரேன், நீங்கள் வந்துட்டு அந்த 1 மந்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு அது மாதிரி எல்லாத்தையும் நேரில் போய் இன்வைட் பண்ணி ரிசப்ஷனுக்கு வர சொல்லுங்கள், ஓகேவா, அந்த 1 மந்த் கழிச்சு ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ அது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் ஹனிமூன் போகிறோம்ப்பா, நாங்கள் வரத்துக்கு 1 மாதம் ஆகும், அதனால தான் அந்த டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க 1 மாதமா அப்படின்னு. ஆமாம் பேபி போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்பாரு போல். ஸோ ஒரு 2 ட்ராலி மட்டும் இருக்குது. ஸோ 2 ஆளுக்கு ஒன்று இழுத்துட்டு அப்படி போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே டேடி டாட்டா மம்மி டாட்டான்ட்டு போயிட்டு இருக்கிறீங்க. உங்களால் நம்பவே முடியல என்ன நடந்துச்சு இன்றைக்கி அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஃப்ளைட்லேயே ஏறிட்டீங்க, ஆனால் இன்னுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. டே நிஜமாக தான், நான் நேற்று நைட்டு கூட அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா, எங்கே வந்துட்டு வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ, நீ வேறு ஃபோன் வேறு இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு. ஆனால் பாரு எங்கே போட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சு, டே என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு கிட்டே வராரா. ஸோ நீங்கள் வந்துட்டு எதுக்கு இப்போ கிட்ட வர அப்படின்னு சொல்லி கேட்கும். ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது அந்த ஏர் ஹோஸ்டர் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஜூஸ் கொடுக்க வந்திருப்பாங்க. தட் மீன்ஸ் இந்த வைன் மாதிரி இதை கொடுக்க வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு எடுக்க தான் வராரு. ஸோ அதுதானா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே 2 பேரும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படி தான் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது உங்கள் லைஃப் செம ஹாப்பியாக போயிட்டு இருக்குது. அந்த ஹனிமூன்லாம் சூப்பராக போச்சு. ஸோ 2 பேத்துக்குள்ளே செம பாண்டிங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நல்லாவே ரொம்ப அதிகமாக புரிஞ்சுக்கிறது, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறது, அந்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக லைஃப் போயிட்டு இருக்குது. இப்படியே வந்துட்டு ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே வந்துட்டு பயங்கரமாக ஒரு சத்தம். என்ன அப்படின்னா, ஒரு குட்டி குழந்தை டேக்கிட்ட ஃபோனில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை காட்டி, இவன் தான் என்னோட முதல் எதிரி, இவனை நான் சும்மாவே விட மாட்டேன், பழி வாங்குவோம், அந்த மாதிரி பயங்கர ரிவெஞ்சோட பேசிகிட்டு இருக்குது. ஸோ அது வேறு யாரும் இல்லை, குட்டி வயன் தான். ஸோ உங்கள் பொண்ணு தான் அந்த மாதிரி வந்துட்டு பயங்கர ரிவெஞ்சோட பேசிட்டு இருக்கிறா. அந்த ஃபோட்டோவில் வைக்கிறது வேறு யாரும் கிடையாது, சாரா இருக்கால, சாராவோட பையனோட ஃபோட்டோ தான். அதை காட்டிட்டு தான் பயங்கரமாக ரிவெஞ்சோட பேசிட்டு இருக்கிறா. பக்கத்து வீடு தான் அவளுமே. ஸோ 2 பேத்துக்குள்ளே என்ன சண்டை வந்துச்சோ தெரியல. இந்த மாதிரி பயங்கரமாக இவன் தான் என்னோட முதல் எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாரு. குழந்தையும் பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு. உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி தானே காலேஜில் சொல்லியிருந்திருப்பீங்க, இவன் தான் என்னோட முதல் எதிரி அப்படின்ட்டே சொல்லியிருந்திருப்பீங்களே. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. அப்படியே வந்து டே பார்க்குறாரு. அம்மா புத்தி பிள்ளைக்கு அப்படியே வந்துருச்சு கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இதோட ஸ்டோரி முடிஞ்சுட்டே. பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். லேட்டாக போட்டதுக்கு ரொம்பவே சாரிங்க டியர், கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகே டடா.